ஓம் சாந்தி. 21/8/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. எப்ப உங்க புத்தியில இந்த ஞானம் இருக்குதோ அப்ப பாபாவுடைய நினைவு நிரந்தரமாக இருக்கும். ஞான யுக்த் புத்தியினால ஆன்மீக யாத்திரையை செய்யணும் மற்றும் செய்விக்கணும். நம்ம புத்தியில ஞானம் நிரந்தரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்ப பாபாவுடைய நினைவு நிரந்தரமா இருக்கும். ஸோ ஞானம் மறந்து போறதுனால தான் பாபாவுடைய நினைவும் மறந்து போகுது. என்ன ஞானம்? தேவதையா இருந்தேன்னா தேவதை ஆகணும். தேவதையா இருந்த நான் இப்ப தேவதையா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் விகாரத்துல விழுந்ததுனால. அந்த விகாரத்தை வெல்லணும்னா பாபா நினைவு வேணும். ஸோ நான் தேவதை ஆகணும்னா பாபா நினைவு வேணும்ன்ற அந்த ஞானம் மறக்கும் பொழுதுதான் அலட்சியம் வந்துடுது, பாபாவை நினைவு செய்யாம இருந்துடுறோம். ஸோ எப்பவுமே ஞானத்துல நிரம்பிய ஞான யுக்த் புத்தியுடைய குழந்தைங்க தான் நினைவு யாத்திரை செய்யவும் முடியும், மற்றவங்களையும் செய்ய வைக்கவும் முடியும். ஸோ அந்த ஞானம் நிரம்பிய புத்தி இருக்கணும். இதுதான் இல்லையா? அந்த ஞானத்தின் ஆதாரம் பாபா நினைவு சரியா இல்லைன்னா ஞானம் சரியா இல்லைன்னு அர்த்தம். அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோம், பட் அது தாரணை வரல, ஞானத்தின் சொரூபமா ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஞான யுக்த புத்தினாலேயே நினைவு யாத்திரை செஞ்சு மற்றவங்க செய்ய வைக்கணும். கேள்வி: ஈஸ்வரன் வள்ளல் தான், இருந்தாலும் ஈஸ்வரன் பேருனால தானம் செய்யக்கூடிய பழக்கம் ஏன் நடந்துட்டு இருக்கு? அவரே வள்ளல், அவரு பேரால இவங்க ஏன் தானம் பண்றாங்க இப்ப வரைக்கும்? ஏன்னா ஈஸ்வரனை தன்னுடைய வாரிசாக்கிக்கிறாங்க. இதோடைய பலன் அடுத்த பிறவில அவர் கொடுப்பார்னு நினைக்கிறாங்க. ஈஸ்வரன் பேர்ல கொடுக்கிறது அப்படின்னா அவரை தன்னுடைய குழந்தையா மாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். பக்தி மார்க்கத்துல கூட இறைவனை குழந்தையா மாத்துறீங்க. அதாவது அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்யறீங்க. அதனால ஒரு முறை அவருக்கு அர்ப்பணம் ஆனதுக்கு ஈடாக அவர் 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு அர்ப்பணம் ஆகுறாரு. நீங்க கிளிஞ்சலை எடுத்துட்டு வரீங்க, ஆனா அதுக்கு பதிலா பாபா கிட்ட இருந்து வைரத்தை எடுத்துக்கிறீங்க. இதன் காரணமாத்தான் சுதாமாவுடைய எடுத்துக்காட்டு இருக்குது. ஈஸ்வரன் வள்ளல், கொடுப்பவர் அவர், அவருடைய பேர்னால கொடுக்கறாங்க அப்படின்னா பக்தி மார்க்கத்திலே வந்து குழந்தை பேர்ல தானம் பண்ற மாதிரி இறைவனை குழந்தையாக்கி தானம் பண்றாங்க. ஏன்னா இந்த குழந்தை எனக்கு அடுத்த பிறவியில கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையினால. அதே மாதிரி இங்க ஞான மார்க்கத்திலையும் நாம எப்படி ஒரு குழந்தைக்காக பெற்றோர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்றாங்களோ அந்த மாதிரி நாம நம்மளுடைய வாழ்க்கையே பாபாவுக்காக இந்த கடைசி பிறவி சங்கமிகத்துல அர்ப்பணம் செய்யறதுக்கு பதிலாக பாபா 21 பிறவிக்கு நமக்கு அர்ப்பணமாகிறார். அவர்கிட்ட இருக்கிற அனைத்தையும் கொடுக்கிறார். அவருடைய படைப்பான சொர்க்கத்தின் அதிபதி ஆக்குறார். ஆனா நாம அவருக்கு என்னத்தை எடுத்துட்டு வந்து அர்ப்பணமானோம்? வெறும் கிளிஞ்சல், எதுக்கும் உதவாத கிளிஞ்சல்கள் அல்லது சோழி. ஆனா கிளிஞ்சலை கொடுத்துட்டு வைரத்தை எடுத்துக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இது மாதிரி கள்ளங்கபடமற்ற வியாபாரி எங்கேயாவது இருக்கிறாங்களா? அதுதான் சுதாமாவுடைய எடுத்துக்காட்டு இல்லையா? நம்மளதெல்லாம் பழைய பொருளை கொடுத்தா புதுசு தருவாங்க. ஆனா அது என்னது, அந்த பழைய பொருளோட ஒரிஜினல் ரேட்டு கூட வராது. ஒரிஜினல் ரேட்டும் வராது, பாதி ரேட்டும் வராது. ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எடுத்து மீதி காசை கட்டி புது பொருள் எடுப்போம். அது பழைய பட்டு புடவை கொடுத்து புது புடவை வாங்கினாலும் சரி, வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரி, எல்லாம் அப்படிதான். ஆனா இங்க பழசை கொடுத்துட்டு இது மாதிரி கோடானு கோடி மடங்கு விலை மதிப்புள்ள புத்தம் புதுசா எல்லாமே கொடுக்கிறார்.
அதுதான் சுதாமாவின் எடுத்துக்காட்டு. சுதாமா காஞ்ச அவலை கொடுத்து மாட மாளிகைகளை ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட இருந்து பெறுகிறார் அப்படின்னு கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதோடைய நினைவாகத்தான் பாடல் இரவு பயணியே களைப்படையாதீங்க. ஓம் சாந்தி. ஒரே லைன்லயே குழந்தைங்க இந்த பாட்டுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. இரவு பயணியே களைப்படையாதீங்கன்னு எதை சொல்றாரு? ஆத்மா சொல்றாரு. ஏந்திரிச்சுக்கோ, தூங்கிடாத, தூங்கிடாத, உடல் உணர்வுல வந்துடாத, ஆத்ம உணர்வு விழித்தெழணும். பாபா குழந்தைகளேன்னு சொல்லும் பொழுது ஆத்மாக்களாகிய நமக்காக பாபா புரிய வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். குழந்தைன்னு சொன்னாலே ஆத்மா கிட்ட புரிய வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். எவ்வளவு சூப்பர் இல்லையா? பாபா குழந்தைன்னா பாபா ஆத்மா கிட்ட பேசுறோம். அப்ப அந்த ஆத்ம உணர்வு எந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க. ஆத்மா அபிமானி ஆகணும், ஆத்ம உணர்வுடையராகணும். தேகத்தை உள்ள இருக்கிறான், அவ்வளவுதான். இது வழியா கண்ணாடி போட்டு கண்ணாடி வழியா பாக்குற மாதிரி இந்த உடல் வழியா கண் வழியா பாக்குறேன், காது வழியா பாக்குறேன். ஆனா உள்ள ஒரிஜினலா நான் யாரு? ஆத்மான்ற உணர்வு இருக்கணும். ஏன்னா ஆத்மா வேற உடம்பு வேறன்னு எல்லோருக்கும் தெரியுது. ரெண்டு பொருள் இருக்குது இங்க. இது தெரிஞ்சவங்களுக்கு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஆத்மாவுக்குன்னு தனியா ஒரு தந்தை இருப்பாருன்னு மட்டும் யாருக்கும் தெரியல. இப்பதான் பாபா புரிவிக்கார், குழந்தை நீ ஆத்மா. உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ வேற இடத்துல இருந்த, அது பரந்தாமம், நிர்வாண தாமம். ஆனா இது வரைக்கும் நீங்களா யோசிச்சு இத கண்டுபிடிக்கவே இல்லை. ஆத்மா தனியா எங்கேயோ இருந்தோ இந்த உடலுக்குள்ள பிரவேசமாச்சுன்னு உங்களுக்கு தெரியல. சாகும்போது ஆத்மா உடலை விட்டு போகுதுன்னு தெரியுது. பிறக்குன்னா அதே மாதிரி ஆத்மா தான் இன்னொரு உடம்புக்குள்ள வருதுன்றத நாம யோசிக்கவே இல்லை. பாத்தீங்களா? உடம்பு விட்டு தனியா தானே போகுது ஆத்மா. அப்புறம் அதே மறுபடியும் பிறக்குதுன்னா அப்ப ஆத்மா தானே ஒரு உடம்புக்குள்ள போறது. அதை நம்ம யோசிக்கல. ஆனா இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, வீடு இருக்குதுன்னு, அது பரந்தாமம்னு நம்ம புத்தியில வரல. ஏன்னா இந்த ஞானம் ஃபுல்லா மறைஞ்சு போயிடுது. இருந்தா தானே வர்றதுக்கு. சங்கமயுகத்துலதான் கொடுக்குறாரு, அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த நாடகம் முடிய போகுது. ஆத்மாக்களாகிய நாம வீட்டுக்கு போகணும். ஆனா நாம எல்லாம் அழுக்கா இருக்கிறோமே. வீடு தூய்மையான வீடு அழுக்கா போக முடியாது. ஒருத்தர் கூட போக முடியாது. பாருங்க, ஜென்ரலாவே நிறைய பேர் வீட்டுல இந்த பழக்கம் இருக்கும். குறிப்பா ஐயருங்க வீட்டுல எல்லாம் இருக்கும். வீட்டு வாசல்ல தண்ணி வச்சிருப்பாங்க. காலை கழுவிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்ட்டு. கோயில்கள்லயும் அது மாதிரி ஒரு சில கோயில்கள்ல வச்சிருக்கிறாங்க. ஸோ பரந்தாமம் சிவன் இருக்கிற கோயில்னு சொல்லலாம், ஆத்மா இருக்கிற வீடுன்னு சொல்லலாம். அங்க தூய்மை ஆயித்தான் போகணும். ஸோ அப்படி காலை கழுவிட்டு எந்த வீட்டுக்குள்ள போவாங்கன்னா, எந்த வீடு அந்த அளவுக்கு தூய்மையா வச்சிருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளதான் அப்படி போவாங்க. இந்த மாதிரி நம்பர் 1 தூய்மையான வீடு நம்ம பரந்தாமம். அழுக்கான ஆத்மா போக முடியாது, உடம்போடையும் போக முடியாது, உடல் உணர்வோடவும் போக முடியாது. உடல் உணர்வு சுத்தமாக மறந்த ஆத்ம உணர்வுல தான் போக முடியும். அதுதான் தூய்மைன்றது. உடல்ன்ற உணர்வு தான் அழுக்கே. ஒருத்தர் கூட அழுக்கா அங்க போக முடியாது. யாருக்குமே எக்ஸெப்ஷன் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தூய்மை ஆனாதான் போக முடியும். அதுதான் நாடகம். இந்த நாடகம் அப்படிதான் விதி. அது மட்டும் இல்ல, எல்லா ஆத்மாக்களும் பரிணாமத்துல இருந்து இங்க சேர்ந்த பிறகுதான் இங்க இருந்து ஒரு ஆத்மா கூட திரும்பி போக முடியும். அங்க இருக்கும்போதே போய் இந்த ஆத்மா போயிடாது, எனக்கு இந்த நாடகம் பிடிக்கலன்னுலாம் போகாது. பாபா நமக்கு ஆன்மீக யாத்திரை கத்து கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
ஆத்மா இல்லையா? உடலை எடுத்துட்டு இங்க போ, அந்த தீர்த்த ஸ்தலத்துக்கு போ, அந்த தீர்த்த ஸ்தலத்துக்கு போ, சர்ச்சுக்கு போ, மசூதிக்கு போ, கோயிலுக்கு போ, இதை இங்க இருக்கிற தர்மஸ்தாபகர்கள் கத்து கொடுத்தாங்க. ஆனா ஆத்மா எல்லாத்தையும் விட்டுட்டு மேல போகணும்ன்ற யாத்திரையை சிவபாபா தான் கத்து கொடுக்கிறாரு. ஏ ஆத்மாக்களே, இப்ப பாபாவை நினைக்கக்கூடிய யாத்திரை செய்யணும் இல்லையா? பாபா இருக்கிற பரந்தாமத்தை நினைவு செய்யற யாத்திரை பண்ணிட்டே இருங்க. பாபாவை நினைக்கவே தெரியாம கோயிலுக்கு போற யாத்திரை கிடையாது. இப்ப கரெக்டா பாபா எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சு அவரை நினைவு செய்யக்கூடிய யாத்திரை பண்ணணும். ஏன்னா இந்த யாத்திரையின் மூலமா தான் ஆத்மா தூய்மையாகும். மற்றபடி பல ஜென்மமா செஞ்சீங்களே உடல் மூலமா யாத்திரை, அதனாலலாம் ஆத்மா தூய்மையாகாது. இதுதான் உண்மையான ஆன்மீக யாத்திரை, ஆத்மாவே செல்கிற யாத்திரை. இப்ப பண்ற இந்த ஆன்மீக யாத்திரை ஏன் தெரியுமா? மரண உலகத்துல நீங்க திரும்பி வரக்கூடாதுன்றது, நேரா ஆத்மா அங்கதான் போகணும். அப்ப இங்க இருக்கிறவங்க ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்க வந்துடும். அதுக்குதான் அப்பாவே நினைவு செய்யுங்க, வேற யாருமே நினைவு செய்யாதீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆனா மனிதர்கள் உலகியல் யாத்திரைக்கு போறாங்க, ஆனா திரும்பி அதே வீட்டுக்கு வந்துடுறாங்க. காரணம் அது தேக உணர்வு விட்டுட்டு யாத்திரை பண்ணல, தேக உணர்வோடு செய்யற யாத்திரை. ஆனா இது ஆத்ம உணர்வுல நிலைச்சிருக்கிற ஆன்மீக யாத்திரை. சோ அங்க போயிட்டா திரும்பி வரமாட்டோம், மரண உலகத்துக்கு வரமாட்டோம். ஆனா இந்த மாதிரி ஆன்மீக யாத்திரைய ஒரு சிவபாபா, சிவ தந்தைய தவிர வேற யாருமே நமக்கு கத்துக் கொடுக்க முடியாது. ஏன்னா யாருக்கும் இது தெரியாது. பாபா தான் கத்துக் கொடுக்கிறாரு, பாபா தான் வழியும் கொடுக்கிறாரு. இந்த ஆன்மீக யாத்திரையில் நிலை பெறுவதற்கு, ஆத்ம உணர்வுல நிலைச்சு நிக்கிறதுக்கான ஸ்ரீமத் கொடுக்கிறாரு இல்லையா? அதன்படி நடக்கணும். காலையில எழுந்திருக்கிறது வந்து தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வழி கொடுக்கிறாரு. இப்படி பண்ணணும், நினைவுல இருந்து பண்ணணும், பாபா ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். சோ அதன்படியே நீங்க போகணும். ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட வழி கேட்கணும். ஆனா பாபா ஸ்ரீமத்னு நிறைய கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப அதிமுக்கியமான ஒண்ணு இருக்குது. என்னது? நினைவு யாத்திரை. பாபாவோட நினைவை மறக்காம இருக்கிற யாத்திரை, அதுதான் மெயின். என்ன பண்ணாலும் எதை மறந்தாலும் பாபாவை நினைக்கிறத மறக்க கூடாது. அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். எதிர்கால 21 பிறவிக்கும், இப்ப பாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு, இனியும் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு, தண்டனை அடையாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த நினைவு யாத்திரை. ஆனா பாபா சார் குழந்தைங்க எவ்வளவுதான் நினைவு செஞ்சாலும் கொஞ்சமாவது ஞானம் இருக்கிற குழந்தைக்கு தான் நினைவு நிலையா இருக்கும். இந்த ஞானம் எதுக்காக பண்றோம்? அந்த ஞானம் புத்தியில கொஞ்சமாவது இருக்கணும். அதாவது ஞானம் புரிஞ்சுக்கிறத சொல்லல, புத்தியில அந்த ஞானம் ஓடிக்கிட்டு இருந்தாதான் நினைவு இருக்கும். அதுக்குதான் நம்ம பண்ற பிராக்டிஸ் எல்லாம் ஞான பாயிண்ட வச்சு பண்றது. அதுதான் காரணம் இல்லையா? அதிகாலையில எழுந்து ஞானத்தை சிந்தனை பண்ணுங்கன்றாரு. அந்த ஞானம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நினைவு இருந்துட்டே இருக்கும். நீங்க ஞானத்தை சிந்தனை பண்ணும்போதே ஆத்மா துடிக்கும். அதனாலதான் நிறைய குழந்தைங்க எல்லாம் சொல்லுவாங்க, பஸ்ல கார்ல பாபா பாட்டு போட்ட உடனே அப்படியே ஆத்மா பறக்குதுன்னு சொல்றதுலாம் என்ன அர்த்தம்? அந்த ஞானம் வந்தோடனே ஆத்மா பறக்க ஆரம்பிச்சிடுது. ஞானம் புத்தியில இருக்கும்போது மட்டும்தான் ஆத்மாவால பாபா நினைவை நிலைக்க வைக்க முடியும். 84 பிறவி சக்கரத்தின் ஞானம் இல்லையா இது? 84 பிறவி முடிச்சிட்டீங்க. சோ 84வது பிறவியின் சக்கரத்தின் யாத்திரை நடந்துட்டு இருக்கு. இந்த 84வது பிறவியில இருந்துட்டு அந்த சக்கரத்துக்கு புத்தினால சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. நான் போறேன், மீண்டும் மீண்டும் அனைத்து கலைகள் நிரம்பிய சத்தியுகத்துல நான் ஜென்மம் எடுக்க போறேன்,
அது சதா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதுக்கு பேரு தான் வருதல் போதல் யாத்திரை. வந்துட்டு போற யாத்திரை. வந்துட்டு வந்துட்டு போயிட்டு போயிட்டு இருக்கிறோம். வரோம் போறோம் வரோம் போறோம், இப்படி யாத்திரை. அனைவரும் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வருதல் மற்றும் போதல். பிறவி எடுத்தாங்க, பிறகு விட்டுட்டாங்க. இதுக்குதான் வருதல் போதல்னு சொல்லப்படுது. இப்ப நீங்க இந்த துக்க தாமத்தின் வருதல் போதல் சக்கரத்திலிருந்து விடுபட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். சாரி, பாபா இப்ப சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னா, இங்க பிறவி எடுக்க பிறக்கிறாரு, இறக்குறாரு, மீண்டும் பிறக்கிறாரு, மீண்டும் இறக்குறாரு, மீண்டும் பிறக்கிறாரு. இதைத்தான் வருதல் போதல்ன்றார். சோ அதுல இருந்து நாம விடுபடுறோம் இப்ப. இனி இந்த மரண உலகத்துல ஜென்மம் எடுக்க மாட்டோம். ஆனா சக்கரத்துல இருந்து முழுசா விடுபடல. இதோட நேரா பரந்தாமன் தான், முக்தி தான். அடுத்தது ஜீவன் முக்திக்கு வருவோம். ஏன்னா இது துக்க உலகம். இனி நீங்க எடுக்க போற பிறப்பும் இறப்பும் அமரலோகத்துலதான் இருக்கணுமே தவிர மரண உலகத்துல இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அமர்நாத் கிட்ட வந்திருக்கிறீங்க இல்லையா? அமர்நாத் வழிபடி நடக்கிறது எதுக்கு? அமரலோகத்துலதான் என்னுடைய அடுத்த பிறவி இருக்கணும். நீங்க தான் அந்த பார்வதிகள். அமர்நாத் கிட்ட அமர கதையை கேட்கிற பார்வதிகள் நீங்க தான். சிவபாபாவை எப்பவுமே அமரரா இருக்கிறார். ஆனா நீங்க எப்பவும் அமரர் கிடையாது. பாபா ஆக்குறாரு. பட் அரை கல்பத்துக்கு பிறகு அமரர் கிடையாது. மரண உலகத்துல வந்துடுறோம். நீங்க பிறப்பு இறப்பு சக்கரத்துல வரீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபா பிறக்கிறதே கிடையாது. பிறப்பு இறப்பு சக்கரத்துல வர்றது கிடையாது. சோ அதனாலயும் அவர் அமரர். ஆனா இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல இப்போதைய டைம் நீங்க நரகத்துல இருக்கிறீங்க. நரகத்துலதான் இப்ப உங்க சக்கரம் சுத்திட்டு இருக்குது. இதுல இருந்து உங்களை விடுவித்து சொர்க்கத்தின் வருதல் போதல்ல மாற்றுகிறார். அங்க உங்களுக்கு எந்த துக்கமும் இருக்காது இல்லையா? இது துக்கம் நிறைந்த உலகம். பாபா சொல்ல சொல்ல அதுலயும் குறிப்பா பாபா சொல்ற மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லார்கிட்டையும் இனிமையா, எல்லார்கிட்டையும் அமைதியா, அன்பா நடக்கும் பொழுது நம்மளுடைய குணமே அந்த மாதிரி மாறும்பொழுது நமக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்துல எப்படி துக்கம் கொடுக்குறாங்கன்ட்டு. அவங்களுக்கே தெரியல. அது அது இயற்கையா இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு அது மற்றவர்களை பாதிக்கும்ன்ற விஷயம் கூட தெரியல. அதான் பாபா சொல்றாரு, நீங்க போற உலகத்துல அப்படி எல்லாம் இருக்காது குழந்தை. இந்த ஒரு தடவை மட்டும் பொறுத்துக்கோங்க, அங்க போயிடலாம். எவ்வளவு சூப்பரா சொல்றாரு இல்லையா? அங்க எந்த துக்கமும் இருக்காது. ஆனா இங்க பாருங்களேன், ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்குது. பிறக்கும் போதே தடுப்பூசின்ற பேர்ல துக்கத்தை அனுபவம் பண்ணுது இல்லையா? அது நோயை தடுக்கல, அது வேற விஷயம். பட் ஆனா அது ஒரு வலி தானே. பிறந்ததுல இருந்து சரீரத்தை விடுற வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்குது ஒரு ஆத்மா இங்க. ஆனா அங்க எந்த துக்கமும் இருக்காது குழந்தை. அங்க எந்த தடுப்பூசியும் போட மாட்டாங்க, எந்த வியாதியும் இருக்காது. சோ இந்த மரண உலகத்துல இதுதான் உங்களோட கடைசி பிறவி. கடைசி பிறவியா இருக்கணும். எந்த தேகதாரியோடையும் புத்தி செலுத்தி மீண்டும் இங்க வந்து பிறந்துடாதீங்க. எப்படி அழிவு நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. போர் நடக்க கூடாது, எல்லா அணு ஆயுதங்களும் தூக்கிட்டு போய் கடல்ல போட்டுடுங்க, இப்படி ஃபோர்ஸ் பிரஷர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க வல்லரசு நாடுகள் மற்ற நாடுகள் கிட்ட. ஆனா பாவம் அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப அந்த அணு ஆயுதத்தினால ஒட்டுமொத்த உலகமும் முடிய போகுதுன்னு தெரியல இல்லையா? அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நிறைய போர் நடந்துச்சு, அது மாதிரி இதுவும் ஒரு போரு அப்படின்னு நினைச்சாங்க. ஒட்டுமொத்த உலகமும் முடிய போகுதுன்னா அவங்களுக்கு தெரியல.
ஆனா இப்ப நீங்க சக்கரத்துல இருக்கிறீங்க, உலகத்துல இருக்கிறவங்க இப்பதான் ஏதோ கலியுகமே ஆரம்பமாகி இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் கலியுகமே முடிஞ்சிடுச்சு. சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடையில ஒரு சங்கமயுகத்துல நாம இருக்கிறோம்னு நமக்கு தான் தெரியுது. இன்னும் 40,000 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த சங்கமயுகமே வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கடவுள் கல்கி அவதாரத்துல அப்பதான் வருவாருன்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் சாஸ்திரத்துல இருந்து வந்த விஷயங்கள். சோ இதெல்லாம் பொய் தான். அதனாலதான் பாபா சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க படிச்ச வேத சாஸ்திரங்கள், செய்த தானம் புண்ணியம் எல்லாமே பக்தி மார்க்கம். ஜென்ம ஜென்மமா செஞ்சீங்க. அதுல உண்மை இல்ல, அதுல எந்த பலனும் இல்ல. அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் அற்பகால பலன்தான். ஆனா இப்பதான் உங்களுக்கு தெரியும், முதல்ல நாம பிராமணர் ஆகி பிறகு தேவதையா மாறுறோம். சோ பிராமணனாகி இறைவன் கொடுக்கிற வழியை கேட்டு தேவதையா மாறுறோம். சோ இறைவனுடைய வழி உங்களுக்கு நேரே கிடைக்குது பாருங்க இந்த பிராமண வர்ணத்துல நீங்க இருக்கும்போது. அதனாலதான் அது அனைத்தையும் விட உயர்ந்த வர்ணம்னு சொல்லப்படுது. நடைமுறையில நடந்துட்டு இருக்குது, இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் இல்லையா? கலியுக பிராமணர்களை குறிக்கிற விஷயம் கிடையாது, சங்கமயுக பிராமணர்களை குறிக்கிற விஷயம். பிராமணனாகாம யாருமே தேவதா வர்ணத்துல வர முடியாது. நாம பிரம்மாவுடைய குழந்தைங்கன்னு நிச்சயப்படுத்திக்கிறீங்க. சிவபாபா கிட்ட இருந்து தெய்வீக ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப அந்த தெய்வீக ராஜ்யத்தை அடையிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓடவும் வேண்டி இருக்கு. நல்லா படிச்சு மத்தவங்களையும் படிக்க வைங்க. மற்றவர்களையும் தகுதி அடைய வச்சீங்கன்னா அவங்களும் சொர்க்கத்தின் சுகத்தை பார்க்கலாமே. எல்லாருமே கிருஷ்ணபுரிய தானே நினைக்கிறாங்க. ஸ்ரீராமரை சிறு வயதில் ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுறது கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணரிடம்தான் ரொம்ப அன்பு காட்டுறாங்க. ஆனா குருட்டு நம்பிக்கையோட அன்பு காட்டுறாங்களே தவிர அவங்களுக்கு எதுவுமே உண்மையிலே புரியல. இந்த சமயம் முழு சிருஷ்டியும் தமோ பிரதானமா கருப்பா இருக்குது. ஆனா 5000 வருடம் முன்னாடி இதே பாரதம் மிகவும் அழகாக தங்க யுகமாக இருந்துச்சு. இப்ப கருப்பா கலியுகத்துல இருக்குது. நீங்க கூட கலியுகத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா இப்ப இந்த கலியுகத்துல இருந்து தங்க யுகத்துக்கு, கோல்டன் ஏஜ்க்கு போகணும். பாபா இப்ப பொற்கொல்லன் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய ஆத்மாவில இரும்பு செம்புன்னு அழுக்கு கலந்து இருக்குது. அதை நீக்கி ஆத்மாவை சுத்தமான தங்கமா மாத்துறார். ஆத்மாவும் பொய்யாயிடுச்சு, ஆத்மா எடுத்த உடலும் இப்ப உங்களுக்கு பொய்யாயிடுச்சு. இப்ப ஆத்மாவை உண்மையான தங்கமா மாறணும். நீங்க உண்மையான தங்கத்துல நிறைய கலப்படம் கலந்துட்டதுனால ஒரேடியா முலாம் பூசப்பட்டதாயிடுச்சு. உங்களுடைய ஆத்மாவில இப்ப கொஞ்சோண்டு தங்கம் இருக்குது. அதனால நகையும் பழசா இருக்குது. 2 கேரட் தங்கம்னு வேணா சொல்லலாம். பாபா மீண்டும் 14 கேரட் சொக்க தங்கமாக்குறதுக்கான ஸ்ரீமத் கொடுக்கிறார். பாரதம் சொக்க தங்கமாக முற்றிலும் சொர்க்கமாக இருந்தது. அங்க வேற எந்த தர்மத்தின் ராஜ்யமும் கிடையாது. அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். ஆனா மாயா முயற்சி செய்ய விட மாட்டேங்குது. உங்களை ரொம்ப எதிர்க்குது இந்த மாயா. யுத்த மைதானத்துல உங்களை மிகவும் தோல்வி அடைய வைக்குது.
போக போக ஏதாவது புயல்ல வந்துடுறாங்க. விகாரத்துல விழுந்து ஒரேடியா முகத்தை கருப்பாக்கிக்கிறாங்க. பாபா, இப்ப நான் உங்களுடையவன், முகத்தை வெள்ளையாக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். நீங்க விகாரத்துல விழுந்து பிறகு முகத்தை கருப்பாக்கிக்காதீங்க. யோகத்தினால உங்களுடைய நிலைய சுத்தமாக்கிக்கோங்க. சுத்தம் செஞ்சு செஞ்சு முழு கலப்படமும் போயிடும். அதனால யோக பக்தியில இருக்கணும். பொற்கொள்ளர்கள் இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. தங்கத்தின் கலப்படம் நெருப்புல போடுறதுனால நீங்கிடுது. பிறகு தங்கம் உண்மையான தங்கமாக, திரவமாக மாறுகிறது. அதனால நீங்க எந்த அளவுக்கு என்ன நினைவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மை ஆகிட்டே போறீங்க. பாபா தூய்மை ஆவறதுக்கான ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. வேற என்ன செய்வாரு? பாபா கருணை காட்டுங்கன்னு சொல்றாங்க. இப்ப பாபா என்ன கருணை காட்டுவர்? நினைவுல இருந்தா துரு நீங்கிடும். அதனால நினைவுல இருக்கணுமா அல்லது இரக்கம் ஆசீர்வாதம் கேட்கணுமா? இதுல ஒவ்வொருவரும் தனக்காக கடினமாக உழைக்க வேண்டும். பாபா சொல்றாரு, பிராமணன் ஆகாம தேவதா வர்ணத்துல வர முடியாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால நான் பிரம்மா வாய் வழியா பிறந்த பிரம்மாவின் குழந்தை, பிராமணன்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தி உங்களுக்கு வருது. அது ரொம்ப முக்கியம். நான் தான் இந்த பிரம்மாவுடைய குழந்தை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த நிச்சயத்தின் ஏன்னா பிரம்மாவுடைய குழந்தை அனைவருக்கும் கண்டிப்பா சொர்க்கராஜ்யம் கிடைக்கும் சிவபாபா கிட்ட இருந்து. ஆனா பிரம்மாவுடைய குழந்தையா, பிரம்மா குமார் குமாரியா ஆனா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்படி ஆகி அவர்கிட்ட இருந்து தெய்வீக ராஜ்யத்தை அடையிறோம். எல்லாருக்கும் கொடுக்குறாரு, சமமா கொடுக்குறாரு. ஆனா நீங்க முயற்சி செய்யணும். வழி சொல்றாரு. முழு ராஜ்யத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு வழி சொல்றாரு. ஆனா முயற்சி நீங்க தான் பண்ணணும். ஓடணும், மற்றவங்களையும் ஓட வைக்கணும். அதாவது இந்த ஞானத்தை படிச்சு தாரணை செய்யணும். அதே மாதிரி மற்றவர்களுக்கும் ஞானத்தை சொல்லி கொடுத்து தாரணை செய்ய வைக்கணும். அப்பதான் தெய்வீக ராஜ்யத்தை அடையிறதுக்கு தகுதி அடைவாங்க. அப்பதான் சொர்க்கத்துக்கு வர முடியும். சொர்க்கத்தின் சுகத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம் செய்றீங்க இல்லையா, இருக்கிறதுலே மிகப்பெரிய தானம். சோ நீங்களும் முன்னேறி மற்றவங்களையும் முன்னேற்றுறதுலயும் போட்டி போடணும். அதாவது எல்லோரையும் விட அதிகமா சேவை செய்யணும். சேவையில நம்பர் 1 வரணும். அப்படி எல்லாருமே கிருஷ்ணபுரி வைகுண்டத்தை தான் நினைக்கிறாங்க. ராமர் வாழற திரேதா யுகத்தை நினைக்கல. சத்தியுகம் தான் வைகுண்டம். அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணரை தான் குழந்தையா ஊஞ்சல்ல வச்சு தாளாட்டுறாங்களே தவிர ஸ்ரீராமரை யாரும் குழந்தையா தாளாட்டுறது கிடையாது. அப்ப ஏன் கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு காட்டுறோம் தெரியாமலே பண்றாங்க, குருட்டு நம்பிக்கையோட. சோ அவருதான் முழு சுகத்துல வரக்கூடிய முதல் குழந்தை. சுகம் நிறைந்த சொர்க்கத்தின் முதல் குழந்தை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுகத்தை அனுபவிக்கிற குழந்தை அப்படின்னு தெரியாமலே பண்றாங்க. ஆனா இன்னைக்கு முழு சிருஷ்டியும் கருப்பா இருக்குது. அவ்வளவு அன்பு ஸ்ரீகிருஷ்ணர் மேல வைக்கிறாங்க. இங்க யார் மேலயும் யாருமே அன்பு வைக்கிறது கிடையாது. அவ்வளவு தமோ பிரதானமா கருப்பா ஆயிடுச்சு. கலியுகம்.
ஆனா அழகா இருந்த அந்த தங்க யுக பாரதத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கிறீங்க. ஒரிஜினல் பாரதம், இறைவனே உருவாக்கிய அந்த சத்யுகம், தங்கமயமான பாரதம். சோ அந்த தங்கமயமாக பாரதத்தையும் ஆத்மாவையும் தங்கமா மாத்திர பொற்கொள்ளன் வேலையை பாபா செய்யறார். ஆத்மாவின் ஆதாரத்துலதான் மனிதனுடைய குணங்கள் இருக்குது. ஆத்மாவின் ஆதாரத்துலதான் ஒட்டுமொத்த உலகமும் மாறுது. சோ அதுக்கு காரணம் என்ன? ஆத்மால அழுக்கு சேர்ந்துருச்சு, அதை சரி பண்ணிட்டா சரியாயிடும். அக்குபஞ்சர் வியாதி மாதிரி, அக்குபஞ்சர்ல பார்த்தா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனா கையில பாயிண்ட் போடுவாங்க, இங்க சரியாயிடும். அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்திலும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு பிரச்சனை எங்க சரி பண்றாரு? இந்த பாயிண்ட்ல சரி பண்றாரு, ஆத்மால சரி பண்றாரு. ஏன்னா வெறும் 2 கேரட் அளவு தான் இருக்குதாம். அந்த அளவுக்கு 2 கேரட் தான் தங்கம், மற்றது ஃபுல்லா கலப்படம். ஆத்மாவும் பொய் ஆயிடுச்சு, அதனால அது எடுத்த உடலும் பொய் ஆயிடுச்சு. எவ்வளவு வியாதி! இப்ப ஆத்மா உண்மையான தங்கம் ஆகணும், 14 கேரட் தங்கம் ஆகிறதுக்காக பாபா அற்புதமான வழி கொடுக்கிறார். அதான் ஸ்ரீமத். அதன் மூலமாக நீங்க நடக்கும் பொழுது அந்த ஸ்ரீமத் படி மட்டும் நடக்கிற குழந்தைங்க தான் முதல்ல சத்தியுகத்துக்கு வருவாங்க. அதனால அங்க வேற எந்த தர்மமும் இருக்காது, வேற வழியே இருக்காது, ஒரே வழி. எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் யோசிப்பாங்க. ஒரு வீட்டுல அம்மா ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, அப்பா ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, குழந்தை அண்ணன் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, தங்கச்சி ஒரு மாதிரி யோசிக்குது. அப்புறம் எப்படி இருக்கும்? நிம்மதியே இருக்காது. ஆனா அங்க எல்லாரும் ஒரே மாதிரி, அப்படி ஒரு பணிவு, அப்படி ஒரு அமைதி, எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு சில இடங்கள் ஆசிரமத்துல எப்பயும் எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனா ஃபங்க்ஷன், அந்த தியான இது அதெல்லாம் வச்சாங்கன்னா அந்த டைம் பாத்தீங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க. அப்படி போகும்போது சூப்பரா இருக்கும். அந்த மாதிரிதான் சொர்க்கம் ஃபுல்லாவே இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்? இவ்வளவு அமைதியா. தங்கம் அழுக்காயிடுச்சுன்னா நகையும் அழுக்காயிடும். அந்த மாதிரி ஆத்மா அழுக்கா இருக்கிறதுனால உடலும் அழுக்காயிடுச்சு. இப்போ மீண்டும் ஆத்மா தங்கமாகி தங்க யுகத்துக்கு போறதுக்கு முயற்சி செய்யறோம். ஆனா மாயா விட மாட்டேங்குது. ஏன் விட மாட்டேங்குது? ஏன்னா நீங்க இருக்கிறது யுத்த மைதானம், மாயாவை கூப்பிடுறீங்க இல்லையா? பாண்டவர்களை காட்டுக்கு துரத்திடுறாங்க. சூதாட்டத்துல வஞ்சகமா ஜெயிச்சுட்டு துரத்திடுறாங்க. வராங்க, நாட்டை கூடுன்னு கேட்கும் போதுதான் சண்டை ஆரம்பிக்குது. நீ ஏன் ஆண்டுக்கு போனா சண்டை வராது. அதே மாதிரி மாயா நீயே ஆண்டுக்கோன்னு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நீங்க தூய்மையா இருக்கிறது எதுக்கு? நாட்டை கூடுடான்னு கேக்குறீங்க. இப்போ இது யுத்த மைதானம் ஆயிடுது. மாயா உங்களை பயங்கரமா எதிர்க்குது. ஆனா ஒரு வினாடி மனிதர்கள்னு நாம நினைச்சிடறோம். மாயான்னு புரிஞ்சுக்கோங்க. கணவன் திட்டினாலும் மாயா எதிர்க்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க, குழந்தை திட்டினாலும் மாயா எதிர்க்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க, அப்பா அம்மா திட்டினாலும் மாயா எதிர்க்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப அமைதியா இருப்பீங்க. மனிதர்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும், கோபம் வரும், மாயா கிட்ட தோத்துடுவோம். யுத்த மைதானத்துல இருக்கிறீங்க, ஒரு வினாடி விடாம. அதனால மாயா பயங்கரமா எதிர்க்குது. பயங்கரமா, அதாவது உங்களை பயங்கர தோல்வி அடைய வைக்குது. நல்ல மகாரதிக்கு வந்து கூட போக போக புயல்ல வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு புயல்ல மாட்டிக்கிறாங்க, விகாரத்துல ஒரேடியா விழுந்து முகத்தை கருப்பாக்கிக்கிறாங்க, காமத்துல விழுந்துடுறாங்க. முகத்தை கருப்பாக்கிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? காமத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா பாபா சொல்றாரு, இப்ப நான் உங்களுடையவனா ஆகி இருக்கிறேன், உங்க முகத்தை நான் வெள்ளையாக்குறேன், விகாரத்துல விழாதீங்க, விகாரத்துல விழுந்து முகத்தை கருப்பாக்கிக்காதீங்க, உங்க முகத்தை வெள்ளையாக்குறதுக்கான வழியை நான் கொடுக்குறேன், தூய்மை ஆகுறதுக்கான வழியை கொடுக்குறேன், என் வழிப்படி நடங்க, சதா என் நினைவு இருக்கட்டும், உடல் உணர்வை ஃபுல்லா மறந்து ஆத்ம உணர்வுல நிலைச்சிருங்கன்னு வழி கொடுக்கிறார். கூடவே எந்த காரணத்தை கொண்டும் விகாரத்தின் எண்ணம் கூட உங்களுக்கு இல்ல வராம பாதுகாத்துக்கோங்கன்றார்.
அதுக்கு என்ன பண்ணணும்? விகார தொடர்புகளை எல்லாத்தையும் கட் பண்ண சொல்றாரு. முழு உலகத்தையும் புத்தியில இருந்து நீக்குங்க. சத்தியுகத்தையே நினைவு செஞ்சுட்டு இருங்க. விகாரமற்ற அந்த தேவதைகளே நினைவு செய்யுங்க. அப்படி நான் இருந்தேன்னு நினைவு செய்யுங்க. யோகத்துல மூழ்கி மூழ்கி உங்களுடைய நிலையை சுத்தமாக்கிக்கோங்க. சுத்தம் செய்ய செய்ய முழு கலப்படமும் நீங்கிடும். தேக உணர்வு நீங்கிடும். இப்ப பாருங்க, ஒண்ணு யோகா, அதாவது அந்த எண்ணத்துல வர்றத கூட அழிக்கிறோம் யோகா பண்ணி. அதே நேரத்துல விகாரத்துல விழாமலும் பாதுகாத்துக்கணும். விழாமலும் பாதுகாத்துக்கணும். விழ வைக்கக்கூடிய எண்ணத்துல இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். அது எப்படி நடக்கும்? யோகா பண்ண பண்ண. இப்ப யோகா பண்ண பண்ண என்ன ஆகும்னா, ஆத்மால இருக்கிற அந்த தேக உணர்வை தூண்டக்கூடிய அந்த சம்ஸ்காரம் எரிஞ்சிடும், நீங்கிடும், பாவங்கள் எரிஞ்சிடும். அதனால எப்பவுமே யோக பட்டியில இருங்க. பொற்கொள்ளர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்றார். தங்கத்தை வந்து எந்த அளவுக்கு நெருப்புல போடுறாங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாகும். தங்கம் அப்படியே உருகி தூய்மையாகுது இல்லையா? அந்த மாதிரி எந்த அளவுக்கு பாபா நினைவுன்ற அக்னியில உங்க புத்தியை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி உள்ள அந்த ஆத்மா தூய்மை ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பாபா வழியத்தான் சொல்லுவாரு. வேற என்ன பண்ணுவாரு? வழிதான் கொடுக்க முடியும். பாவம் பண்ணது நாம தானே, அதை நாம தான் எரிக்கணும். இல்லாட்டினா வலுக்கட்டாயமா அவரே எரிக்கிறாருன்ட்டு அவரு கூட சண்டைக்கு போகும். அதனால பாபா வழிதான் சொல்றாரு. வேற என்ன பண்ண முடியும்? பாபா கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாபா என்ன கருணை உங்களுக்கு காட்ட முடியும்? வழி சொல்லிட்ட, நினைவுல இருந்தா துரு நீங்கிடும், தூய்மை ஆயிடுங்க, பாதுகாப்பா இருப்பீங்கன்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க நினைவுல இருக்கணுமா அல்லது இரக்கம் கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருப்பீங்களா? நினைவுல தானே இருக்கணும். அதனால உங்களுக்காக நீங்கத்தான் கடினமா உழைக்கணும். பாபா வந்து உழைக்க மாட்டார். அவர் வழி சொல்லிட்டார். அந்த வழியை கேட்கறதுக்கே தூய்மையா இருக்கணும். அந்த வழி புரியறதுக்கே தூய்மையா இருக்கணும். சோ வழி கொடுக்கிறார். ஆசீர்வாதம் கேட்கறதுல இது என்ன இருக்குது? அவருடைய ஆசீர்வாதமே இந்த வழியை சொல்றதுதான். ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு வழிதான் சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்கள் தான் யுத்தம் செய்யணும் அவர் சொல்ற வழிப்படி, இல்லையா? சோ உங்களுக்காக நீங்க தான் கடினமா உழைக்கணும் குழந்தைங்களே. ஆன்மீக அதனால பாபா நீ என்னை எப்படியாவது காப்பாத்திட, எப்படியாவது நாராயணாக்குன்னா இது என்ன? இது பக்தியா? இது பக்தியில தான் எப்படியெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க விரும்பல, எனக்கு இது வேணும் அவ்வளவுதான்ட்டு போயிடுவாங்க. இங்க நீங்க கடினமா உழைக்கணும். பாபா நினைவுல இருக்கிறதுக்கு பல யுக்திகளை உருவாக்கிட்டே இருங்க. பாபாவே கொடுக்குறாரு. அதை அப்படியே தாரணை நடைமுறையில எடுத்துட்டு வர வேண்டியது நாம தான் பண்ணணும். ஆன்மீக குழந்தைகளே, இந்த ஆன்மீக யாத்திரையில கலைச்சு போயிடாதீங்க. அடிக்கடி பாபாவை மறக்காதீங்க. எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பக்தியில இருக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? யோக பக்தி. தங்கத்தை நெருப்புல போடுறாங்களா அந்த மாதிரி ஆத்மா தூய்மை ஆகுறதுக்காக நெருப்புல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். எந்த அளவுக்கு பாபா நினைவுல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது தூய்மையாகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நினைக்கலன்னா பட்டியில இல்ல, அப்புறம் எங்க தூய்மையா வருது? அது மட்டும் இல்ல, நினைவில இல்லைன்னாலே உங்க மூலமா கண்டிப்பா பாவம் தான் நடக்குது. பாவங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும். பாபா நினைவு இல்லாதப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பாவம் தான் பண்ணுவீங்க. இந்த நினைவே எல்லாமே பாவம் சம்பந்தப்பட்ட நினைவுகளா தான் இருக்கும். ஏன்னா இது கலியுகம். கலியுகத்துல வேற என்ன நினைவு வரும், இல்லையா? சோ பாபா நினைவும் பாபா ஞானத்தோடைய நினைவும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா தானாவே பாவம் சேர்ந்துகிட்டே இருக்கும்ன்ற. அதனால இன்னும் நீங்க கருப்பாயிட்டே இருக்கிறீங்க. அதனால நீங்க
கஷ்டப்பட்டு உழைத்து தூய்மையாகி வெள்ளையாகி பிறகு கருப்பாகிட்டீங்கன்னா அது எப்படின்னா 50% கருப்பா இருந்தவங்க 100% கருப்பா ஆகுற மாதிரின்ற எவ்வளவு சூப்பரான விஷயம் சொல்றது பார்த்தீங்களா? 50% தூய்மை ஆயிட்டு மறுபடியும் போய் சாக்கடையில விழுந்துட்டீங்க, 100% கருப்பாக்கிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. சோ கஷ்டப்பட்டு உழைச்சு யோகா பண்ணி எல்லாம் வேஸ்டா போயிடுது. காம விகாரம் உங்களை கருப்பாக்கிடுச்சு இல்லையா? பாபா கருப்பாக்குதுன்றனாலே காமத்தை தான் சொல்றாரு எப்பவுமே. அது காமச்சிதை நெருப்பு, காமன்ற நெருப்பு கடலின் குழந்தைகளை எரிச்சிடுச்சுன்றார் பாபா. ஆனா பாபா உங்களை அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக ஞான சிதையில உட்கார வச்சு ஞான மழை பொழியற. அந்த ஞான மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தால்தான் காம அக்னியில இருந்து தப்பிக்க முடியும், எரியாம இருக்க முடியும், முகம் கருப்பாகாம இருக்க முடியும். அதனால இங்க முக்கியமான விஷயமே காமத்தை விடுறது தான், காம விகாரத்தினுடைய இதுதான். ஏன்னா எல்லார் வீட்டிலயும் அவன் என் குழந்தை அமைதியா இருக்கிறான், பற்றே இல்லாம இருக்கிறான், அப்படி சண்டை வரல. ஐயோ தூய்மையா இருக்கிறானா, ஐயோ எங்க பையனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன இப்படி பண்றீங்க, அதனாலதான் சண்டை வருது. கணவன் மனைவிக்கு இடையிலயும் அதனாலதான் சண்டை வருது. ஆனா மரணத்தை எதிரில வச்சுக்கிட்டு இப்ப தூய்மையா இருக்கிறது நல்லது தானே? மரண உலகத்துல மீண்டும் பிறக்க போறீங்களா? அவ்வளவு மோசமான உலகம்னு உங்களுக்கே தெரியுது. இப்ப நீங்க தூய்மையா இருந்து இந்த பிறவியில இருந்து விடுபடுறது நல்லதுதானுன்னு குமாரிகளுக்கு கூட பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா தூய்மையா இருக்கிறதுனாலதான் குமாரிகள் காலை தொட்டு வணங்குறாங்க இல்லையா? வடநாட்டுல வந்து சின்ன வடநாட்டுல இங்கேயுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சின்ன பெண்ணை வந்து கடவுளுக்குன்னு கொடுத்துட்டு அவங்கள கடவுளாவே நினைப்பாங்க தூய்மையா இருக்கிறதுனால. காலை தொட்டு வணங்குறாங்க. ஏன்னா தூய்மையா இருக்கிறதுனால. நீங்க எல்லோரும் பிரம்மா குமாரிகள் தானே? சூப்பர் இல்லையா? பிரம்மா குமாரினாலும் குமாரின்னு தான் சொல்றாரு. பிரம்மாவுடைய குழந்தைன்றாரு. நீங்க தாய்மார்களா இருக்கலாம், எதா இருக்கலாம். இங்க குமாரி தான். நீங்க தூய்மை ஆயிடுங்க. தூய்மையா இருக்கிற குமாரின்னு புரிஞ்சுக்கோங்க. பிரம்மா குமாரிகளாகி நீங்க தான் பாரதத்தை சொர்க்கமா மாத்துறீங்க. வேற யாரும் இந்த புண்ணிய காரியம் பண்றது கிடையாது. பக்தி மார்க்கத்துல இந்த புண்ணிய காரியத்தை நீங்க பண்ணதோடைய நினைவாத்தான் பக்தி நடந்துட்டு இருக்குது அம்மனுக்கு. இப்ப நீங்க பண்ற பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவைக்காக. குமாரிகளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க பாருங்க. அந்த குமாரிக்கு தான் அவ்வளவு மகிமை. குமாரோடைய நினைவாக ஐயப்பன் இருக்கு இல்லையா? கல்யாணம் ஆகாத சாமின்ட்டு எவ்வளவு எல்லாரும் அந்த கோயிலுக்கு போயிட முடியுமா? போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூய்மை கடைபிடிச்சு போறாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி அந்த கோயிலும் பாத்தீங்கன்னா சட்டை அவுத்துட்டு தான் போவாங்க. அப்ப தேக உணர்வு இல்லாதவங்க தான் அங்க போக முடியும் அப்படின்ற அந்த நினைவாக நடக்குது. இருந்தாலும் குமாரிகளுக்குத்தான் நிறைய மரியாதை கொடுக்கறாங்க இல்லையா? எல்லாம் மாதாஸ்க்கு எல்லாருக்கும் நினைவு சின்னம் இருந்தாலும் குமாரிக்கு தான் அதிக மரியாதை. பிரம்மா குமாரிகளும் இருக்கிறாங்க. இருந்தாலும் இங்க பிரம்மகுமாரில அதிகமா இருக்கிறவங்க மாதாக்கள் தான். பாபாவே வந்து வந்தே மாதரம்னு சொல்றாரு. எவ்வளவு சூப்பர் இல்லையா? கடவுளே சொல்றாரு வந்தே மாதரம். இந்த பாரதத்தை சொர்க்கமாக்க எனக்கு உதவிய தாய்மார்களுக்கு வந்தனம் அப்படின்னு கடவுளே சொல்றாரு. ஏன்னா நீங்க பாபாவையே வாரிசாக்கிக்கிறீங்க.
பக்தி மார்க்கத்துல நீங்க ஏன் ஈஸ்வரனுக்கு தானம் கொடுக்கறீங்க? பாபா குழந்தைங்களுக்கு கொடுக்கிறாரு இல்லையா? பிறகு ஈஸ்வரனுக்கு ஏன் தானம் கொடுக்கறீங்க? ஈஸ்வரனுடைய பேர்ல செய்யறாங்க, கிருஷ்ணருடைய பேர்ல செய்யறாங்க. கிருஷ்ணர் உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? நீங்க அவருக்கு கொடுக்கறீங்க, ஏதாவது பொருள் இருக்கணும் இல்லையா? கிருஷ்ணர் ஒண்ணும் ஏழை கிடையாது. இருந்தாலும் ஈஸ்வரன் பேர்ல, கிருஷ்ணருடைய பேர்லன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் நடக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் சத்தியுகத்தின் இளவரசர். நான் எல்லாருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறேன். கிருஷ்ணர் யாருடைய மன விருப்பங்களையும் நிறைவேற்றுறது கிடையாது. அவங்க கிருஷ்ணரையே என்னமோ ஈஸ்வரன்னு நினைச்சுக்கிட்டு கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றாங்க. உண்மையிலே பலனை கொடுக்கக்கூடியவன் நானே. பக்தி மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களும் இங்க புரிய வைக்கப்படுது. சிவபாபாவுக்கு நீங்க கொடுக்கறீங்கன்னா நிச்சயமா குழந்தை ஆகிட்டீங்க இல்லையா? பக்தி மார்க்கத்துல கூட குழந்தை, இங்கேயும் குழந்தை. பக்தி மார்க்கத்துல அல்ப காலத்தின் பலன் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா இப்ப பாபா நேரடியா இருக்கிறார். அதனால உங்களுக்கு 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்குது. ஆனா இங்க முழுமையாக அர்ப்பணமாகணும். இந்த ஒரு பிறவியில, இந்த ஒரு முறை மட்டும் நீங்க அர்ப்பணம் ஆகிட்டீங்கன்னா 21 முறை, அதாவது 21 பிறவிகளுக்கு முழு அர்ப்பணமாகிறார் பாபா. நீங்க அந்த பாபா கிட்ட இருந்து வைரத்தை அடையிறதுக்காகத்தான் இப்ப உங்ககிட்ட இருக்கிற கிளிஞ்சல்களை அவர்கிட்ட எடுத்துட்டு வந்து பலி கொடுக்குறீங்க. நாம சுதாமன் எப்படி ஒரு பிடி அவலை கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு பிடி அவளுக்கு சமமான பொருளைத்தான் பண்டாராவுல போடுறோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறீங்க. சுதாமாவுடைய விஷயம் எல்லாம் இப்ப நடக்கிறது தான். சிவபாபா உங்களுக்கு என்னவாக ஆகணும்? நீங்க அவருக்கு கொடுக்கணும். சரி, நீங்க அவருக்கு கொடுக்குறீங்க. குழந்தைனா நீங்க பெரியவர்களாகி விட்டீர்கள் அல்லவா? ஒன்று கொடுத்தால் லட்சம் பெறலாம்னு புரிஞ்சுக்கிறீங்க. கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர் ஒருவரே. சாதுக்கள் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது கிடையாது. பக்தி மார்க்கத்துல கூட நான் தான் கொடுக்கறேன். அதனால பாபா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேக்குறாரு. சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியுறது கிடையாது. நாம பாபாவுக்கு பலி கொடுக்கிறோம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்முடைய உடல், மனம், பொருள் அனைத்தும் அவருடையது. அவரு நமக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தியை கொடுப்பாரு. பணக்காரர்களின் இதயம் உடைந்து போகும். பாபாவுடைய பேரே ஏழை பங்காளனாகும். நீங்க உங்களுடைய இல்லற விவகாரத்தை பார்த்துக்கணும். இங்கேயே அமர்ந்துக்கணும்னு கிடையாது. ஸ்ரீமத் படி மட்டும் நடந்துகிட்டே இருங்க. என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். பக்தி மார்க்கத்துல நீங்க எனக்கு உங்க ஒருத்தரை தவிர வேற யாருமே இல்லைன்னு பாடுறீங்கல்ல. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் புரிய வைக்கப்படுது.
சரி. பாபா சொல்றாரு, பக்தி மார்க்கத்துல ஈஸ்வரனுக்கு ஏன் தானம் கொடுக்குறீங்க? அவரே வள்ளல், அவருக்கு ஏன் தானம் கொடுக்குறீங்க? ஈஸ்வரன் பேர்ல, கிருஷ்ணர் பேர்ல ஏன் கொடுக்குறீங்க? உண்மையில கிருஷ்ணருக்கு ஏன்பா கொடுக்குறீங்க? அவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறாருன்னு அவருக்கு கொடுக்குறீங்கன்றார். ஏதோ அர்த்தம் இருக்கணும்ல, அர்த்தம் இல்லாம ஏன் கொடுக்குறீங்க? அவர் உங்ககிட்ட வாங்குறதுக்கு ஒண்ணு ஏழையா இருக்கணும், அவர் ஒண்ணும் ஏழை கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ அவரு சிவன்ல இருக்குதுன்னு நினைச்சு கொடுத்துட்டீங்க, அவரே ஈஸ்வரன்னு புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறீங்க. ஏன்னா கீதையே அவரு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி பண்ணிட்டாங்க. பாபா சொல்றாரு, அவர் சத்தியுகத்துடைய இளவரசர், அவர்கிட்ட எல்லாமே இருக்கும். அதனால அவர் பேர்ல நீங்க எதுவும் கொடுக்க தேவையில்ல, அவர் உங்களை நம்பி கிடையாது. சரி, அவர் கொடுத்தா உங்களுக்கு ஏதாவது கொடுப்பாரா? உங்களுடைய மன ஆசைகளை நிறைவேற்றுறாரான்னா அதுவும் கிடையாது. ஆனா அவர் மன ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஈஸ்வரன் நினைச்சிட்டு தான் அவர் பேர்ல நீங்க கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு உண்மையிலே பலனை கொடுக்கிறது நான் தான். இது பக்தி மார்க்கத்தின் கீதையில இருக்குது. இந்த காட்சி கிடைக்கிறதுல எல்லாமே நான் தான் பண்றேன், அந்த தெய்வங்கள் பண்றது கிடையாது அப்படின்னு அதுலயே இருக்குது. ஸோ பக்தி மார்க்கத்தில் நடந்த அனைத்து விஷயத்தோடைய அர்த்தத்தையும் பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. அப்ப நீங்க சிவபாபாவுக்கு கொடுக்குறீங்கன்னா சிவபாபாவை குழந்தை ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம். குழந்தை ஆகிவிட்டீர்கள்னு போட்டிருக்கா, அது ஆக்சுவலா குழந்தை ஆக்கி விட்டீங்கன்னு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு தான் பலி ஆவாங்க, குழந்தைக்கு தான் அப்பா அம்மா ஃபுல்லா கொடுப்பாங்க இல்லையா? பின்னாடி குழந்தை அப்பா அம்மாவை காப்பாத்தும். இங்க நாம பாபா கொடுத்துட்டோம், பாபா 21 பிறவிக்கு நமக்கு அர்ப்பணம் ஆகுறார். மற்றபடி பக்தி மார்க்கத்துல கிடைக்கிற பலன் அல்ப காலம் தான். ஏன்னா மறைமுகமா உங்களுக்கு தெரியாது, இறைவன் யாருன்னே தெரியாது, இறைவன் இதை ஏத்துக்குவாரா தெரியாது, இறைவன் உண்மையிலே என்ன கொடுப்பாருன்னு தெரியாது. அதனால அல்ப காலமா ஒரு பிறவிக்கு மட்டும் இறைவன் பேர்ல ஒரு ஸ்கூலை கட்டினீங்கன்னா அடுத்த பிறவில புத்திசாலியை பிறப்பீங்க. இறைவன் பேர்ல தானம் புண்ணியம் பண்ணீங்கன்னா அடுத்த பிறவில பணக்காரனா பிறப்பீங்க. அவ்வளவுதான். ஆனா இங்க நேரடியா இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை முழுசா அர்ப்பணமாக்குறீங்க பாருங்க, உடல் மனம் பொருள்னால. அதனால 21 பிறவிக்கு உங்ககிட்ட முழுசா அர்ப்பணமாகுற, அதாவது வைரம் மாதிரி வாழ்க்கையை கொடுக்குற. ஆனா இந்த பிறவில நீங்க கிளிஞ்சல்கள், உங்களுக்கு உள்ள எதுக்கும் உதவாத கிளிஞ்சல்களை தான் அவருக்கு கொடுக்குறீங்க. அதுக்கு பதிலா வைரத்தை திருப்பி வாங்குறதுடைய உதாரணமாகத்தான் இங்க சுதாமன் பிடியாவலை கொடுத்து மாளிகையை ஸ்ரீகிருஷ்ணர்ட்ட இருந்து வாங்கினாருன்னு போட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம சிவாபாபாவுடைய பண்டாராவுல எண்ணம் சொல் செயல் பொருள் எதை போட்டாலும் இந்த ஈஸ்வர யஜ்யத்துல என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் என்னால முடிஞ்ச ஒரு பிடி அவலை கொடுக்கறேன், இதுக்கு பதிலா பாபா எனக்கு பல கோடி மடங்கு திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்ப கிருஷ்ணர் சிவனை நீங்க குழந்தையாக்கிட்டீங்கன்னா நீங்க பெரியவர் ஆயிட்டீங்கல்ல. சூப்பரான விஷயம் இல்லையா? இதோடைய நினைவா கூட பக்தி மார்க்கத்துல சிவன் குழந்தையாகிட்டாரு, சிவனை பார்வதி தேவி மடியில கிடத்துனாங்க அப்படின்றது இப்ப நாம அவரை குழந்தையா ஆக்கி அர்ப்பணமாகிறத குறிக்குது. இப்ப நீங்க பெரியவங்க ஆயிட்டீங்கல்ல. அதனால பாபா சொல்றாரு, நீங்க இங்க 1 கொடுத்தீங்கன்னா லட்சம் திருப்பி பெறலாம், வேற எங்கேயாவது கிடைக்குமா அப்படி இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர் ஒருத்தர் தான். சாதுக்கள் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது கிடையாது.
பக்தி மார்க்கத்துல கூட நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப நீங்க இவ்வளவு நாள் சாது பின்னாடி தேவதைகள் வழிபாடு இப்படி பண்ணிட்டே இருந்தீங்க. ஆனா தேவதைகளோ சாதுக்களோ உங்களுக்கு கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். உங்க பாவனைக்கு ஏற்ப பலனை கொடுத்தேன். அப்ப நீங்க என்ன குழந்தை ஆக்குறீங்க, அங்கேயும் ஆக்கி இருக்கிறீங்க, அதனாலதான் என் பேர்ல கொடுத்தீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு அவரை குழந்தை ஆக்கிட்டீங்க. அதனாலதான் பாபா வந்து உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்கிறாரு. ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு லௌகிகமா 2 குழந்தை இருந்தா எங்களுக்கு 3 குழந்தை பாபான்னுவாங்க, உங்களையும் சேர்த்து. ஆனா ஒரு சிலருக்கு புரியாம எங்களுக்கு 2 குழந்தை தான் பாபான்றாங்க. அப்ப பாருங்களேன், அதுதான். அப்ப நிறைய பாபா குழந்தைங்களை பார்த்தா, பிரதர் உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னா, இந்த உடலுக்கு இத்தனை வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எந்த நேரமும் அது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். அப்ப ஒரு ஒரு வினாடியும் பாபா கேட்கறதா நினைச்சுக்கிறாங்க. அப்படிதான் இருக்கும். அதான் சொல்றாரு, ஒரு சில குழந்தைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாம சிவபாபாவுக்கு உடல் மனம் பொருள் அனைத்தையும் பலி கொடுத்துட்டோம். 21 பிறவிக்கு அதுக்கு பதிலாக முழு ஆஸ்தியை நமக்கு அவர் கொடுப்பார். ஆனா பணக்காரர்களால இந்த மாதிரி கொடுக்க முடியல, மனசு உடைஞ்சு போயிடுது. ஐயோ இவ்வளோ அவங்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா என்கிட்ட இவ்வளவு இருக்கு, இதை எப்படி நான் கொடுப்பேன், மனசு உடைஞ்சு போயிடுது. அதுக்குதான் கடைசி நேரத்துல ஏழையா பிறக்கிறவங்க பாக்கியவான். இது பைபிள்லயும் இருக்குது, ஏழைகள் பாக்கியவான், துக்கப்படுறவங்க பாக்கியசாலி அப்படின்ட்டு. இப்ப பணக்காரங்களோட இதயம் உடைஞ்சு போறதுனால அவங்க அதுல இருக்கிற ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க அங்க. அப்ப இது பாபா வந்து ரேஷியோ பாக்குறாரு, உங்ககிட்ட இருக்கிறது எவ்வளவு, கொடுக்கறது எவ்வளவு. ஏழைங்கிட்ட எதுவுமே இல்லை, சோ முழுசா கொடுத்துறாங்க, சோ அங்க ஃபுல்லா வாங்கிடுறாங்க. ஆனா பணக்காரர்களுடைய இதயம் உடைஞ்சு போயிடுது, கொடுக்கறது இல்ல. அதனாலதான் பாபா சொல்றாரு, பாபாவுடைய பேரே ஏழை பங்காளன். ஏழை மாரியம்மன் கோயில் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஏழையா இருந்து பாபா கிட்ட முழுசா கொடுத்தவங்களா இருப்பாங்க. மற்றபடி உங்களுடைய இல்லற விவகாரத்தை பார்த்துக்கோங்க. எல்லாரும் சென்டர்ல வந்து சரண்டர் ஆயிடணும். ஐயோ நானும் அப்ப நான் ஃபுல்லா பாபா சொல்ற மாதிரி சென்டர்லயே என்ன ஃபுல்லா பலியாக்கிட்டேன், சரண்டர் ஆக்கிட்டாதான் பாபா எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரா அப்படின்னா, பாபா சொல்றாரு அப்படி கிடையாது குழந்தை, நீ வீட்டுல இரு, உன் குடும்பத்தை பார்த்துக்கோ, ஆனா என்னுடைய புத்தியில இரு முழுக்க முழுக்க. இல்லையா, உங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்குதா, பாபா கிட்ட மட்டும் உன் புத்தி இருக்கட்டும். அந்த விஷயங்கள்ல, அந்த பண்டிகையில அல்லது சோகமான நிகழ்வுகள்ல உன் புத்தி போயிடக்கூடாது. போகாம இருக்கிறதுக்கு பேர் தான் பாபா கிட்ட நீங்க பலி கொடுத்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஆக்சுவலா கிறிஸ்தவ மதத்திலுமே அந்த கன்னிகாஸ்திரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொந்த அப்பா இறந்தா கூட அழக்கூடாது. ஏன்னா இறைவனுடையவன் நான் அர்த்தம் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, என் வழிப்படி மட்டும் நட, கண்டிப்பா நீ அடையலாம். ஒவ்வொரு விஷயத்திலயும் என்னுடைய வழியை கேளு, ஸ்ரீமத் படி நடந்துகிட்டே இருங்க, என்னை மட்டும் நினைவு செஞ்சுட்டே இருங்க, அவ்வளவுதான். பக்தி மார்க்கத்துல சொன்னீங்கல்ல, உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, உன்னை அல்லால் யாரும் இல்லைன்னு ஒரு முருகன் பாட்டு கூட டிஎம்எஸ் பாடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அப்படி சொன்னீங்கல்ல, இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். இப்ப அந்த மாதிரி இருந்து காட்டுங்க. பக்தி மார்க்கத்துல யாருன்னே தெரியாம பாடினீங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன்னு பாடினாங்க. அவர் தான் கடவுள்னு நினைச்சிட்டு. ஆனா இப்ப கற்பனை கிடையாது, கற்சிலை கிடையாது, நிஜமாவே இருக்கிறாருன்னு தெரிஞ்சிட்டீங்கல்ல. இப்ப ஒரு வினாடி கூட மறக்காம என்ன நினைவு செஞ்சுட்டே இருங்க. எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனா எல்லாரும் கண்டிப்பா கடைசியில வருவாங்க. அது மட்டும் இல்ல, கடைசி நேரத்துல உங்களுக்குள்ள அவ்வளவு யோக பலம் இருக்கும், கேட்ட உடனே பிடிச்சுக்குவாங்க. பாபா நமக்கு 21 பிறவிக்கு சொர்க்கத்தின் அதிபதி ஆக்குறாருன்ற நிச்சயம் மட்டும் ஏற்பட்டுடுச்சுன்னா, ஒரு வினாடி கூட பாபாவை விட மாட்டாங்கன்ற. அப்ப நமக்கு வந்து பாபாவுடைய நினைவு அடிக்கடி கட் ஆகுதான் என்ன அர்த்தம்,
அந்த அளவு இன்னும் நிச்சயம் வரல. 21 பிறவிக்கு நான் அதிபதியா ஆக்குறாருன்றதுல உங்களுக்கு இன்னும் நிச்சயம் வரலன்னு தானே அர்த்தம். அப்படி நிச்சயம் வந்தா உங்களால ஒரு நொடி கூட விட முடியாதுன்ற. கரெக்டு தானே. ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த கான்ட்ராக்டை கரெக்டா முடிச்சிட்டோம்னா 1 கோடி வருதுன்னா ஒரு வினாடியாவது அலட்சியமா இருப்போமா? அந்த மாதிரி தானே இந்த கான்ட்ராக்ட். 21 பிறவிக்கு உன்னை நான் ராஜாவாக்குறேன், அளவற்ற செல்வம் நிறைஞ்சவனை ஆக்குறேன் அப்படிங்கிறதுல உனக்கு நிச்சயம் இருந்தா, கண்டிப்பா நான் அதை அடைய போறேன்ற நிச்சயம் இருந்தா, ஒரு நொடி உன்னால என்ன மறக்க முடியுமா? என்ன மாதிரி கேள்வி இல்ல இது? செம்ம பாயிண்ட். ஒரு நொடி கூட விட முடியாதுன்றாரு. அப்ப உனக்கு நிச்சயம் இல்லைன்னு அர்த்தம். பொய் சொல்லாத நிச்சயம் இருக்குதுன்றாரு. இந்த பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு இல்லையா? இவரும் வைர வியாபாரியா இருக்கிறாரு. இப்படி இருந்து கொண்டு எப்படி ஆகிவிட்டார்? போதும், பாபா மூலமா எனக்கு சக்கரவர்த்தி பதவி கிடைக்குது. பாருங்க, விநாசத்தையும் பார்த்தார், ராஜ்யத்தையும் பார்த்தார். போதும், இந்த அடிமைத்தனத்தை விட்டுவிடு என்றார். சாட்சாத்காரம் கிடைத்தது. இருந்தாலும் ஞானம் கிடையாது. எனக்கு ராஜ்ய பதவி கிடைக்குது, போதும். பாபா சொர்க்கத்தின் ராஜ பதவியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாருன்னா உடனே அவரை பிடிச்சிக்க வேண்டாமா? பாபா, இது அனைத்தும் தங்களுடையது. உங்களுடைய வேலையில இவை அனைத்தையும் நான் ஈடுபடுத்திட்டேன். பாபாவும் அனைத்தையும் இந்த தாய்மார்களின் கையில் ஒப்படைத்து விட்டார். மாதாக்களின் கமிட்டியை உருவாக்கினார், அவர்களிடம் கொடுத்து விட்டார். பாபா தான் அனைத்தையும் செய்வித்தார். பாபாவிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சக்கரவர்த்தி பதவி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பாபா சொல்றாரு, பாபா மாதாக்களின் கமிட்டியை உருவாக்குனாரு, அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. பாபா தான் அனைத்தையும் செய்வித்தார். பாபா கிட்ட இருந்து 21 பிறவிகளுக்கு சக்கரவர்த்தி பதவி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். எனவே இப்ப நீங்களும் அடையலாம் தானே 21 பிறவிக்கான சக்கரவர்த்தி பதவிய? பாபா உடனடியா அடிமைத்தனத்தை விட்டுட்டாரு. எப்ப விட்டாரோ அப்போதுல இருந்து மிகவும் குஷியில் வந்துட்டார். பல முறை நாம தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிருக்கிறோம். பாபா பிரம்மா குமாரிகள் மூலமாக பல முறை ஸ்தாபனை செஞ்சிருப்பாரு. இப்படிப்பட்ட விஷயம் என்றால் ஏன் தாமதப்படுத்தணும்? பாபா கிட்ட இருந்து நாம 21 பிறவிகளுக்கு நிச்சயமா ஆஸ்தி அடையணும். பாபா வீடு வாசலை துறக்க வைக்கல. நல்லது, அவைகளையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆனா தந்தையை மட்டும் நினையுங்கள். நாம பாபாவுடையவர்களாக ஆகி இருக்கிறோன்ற போதை இருக்கணும். நாம பாபாவினுடையவர்களா ஆகி இருக்கிறோம் அப்படிங்கிற போதை இருக்கணும். பாபா இன்னார் மிகவும் நல்ல நிச்சய புத்தி உடையவரா, புத்திசாலியா இருக்கிறாரு, நிறைய பேருக்கு புரிய வைக்கிறாருன்னு பாபாவுக்கு எழுதுறாங்க. ஆனா நம்மிடம் நிச்சய புத்தி வருவதில்லை.
பாபாவை சந்திக்கவே இல்லை, இறந்து போகிறார்கள் என்றால் பாபாவிடமிருந்து எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? இங்கேயோ பாபாவுடைய மடிய அடையணும் இல்லையா? நிச்சயம் ஏற்பட்டது. சரீரத்தை விட்டுவிட்டனர். கடின உழைப்பு எதுவும் செய்யவில்லை. கலியுகத்திலிருந்து சத்யுகத்தினராக மாறவில்லை என்றால் பொதுவாக பிரஜைகளாகத்தான் பிறவி எடுப்பார்கள். ஒருவேளை குழந்தையாகி நன்கு உறுதியாகி பிறகு உடலை விட்டால் வாரிசாகி விடுவார்கள். வாரிசாவதில் எந்த கஷ்டமும் கிடையாது. சிலர் சூரிய வம்சத்தினர் ராஜ பதவி அடையறாங்க. சிலர் சேவை செஞ்சு செஞ்சு கடைசியில ஒரு பிறவிக்காவது ராஜ பதவியின் தலைப்பாகையை பெறுவார்கள். அதில் எந்த சுகமும் கிடையாது. ராஜ்யத்தின் சுகம் முதல்ல தான் இருக்குது. பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகிறது. குழந்தைகள் முயற்சி செய்து தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். மம்மா பாபாவின் சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தகுதி அடையுங்கள். ஏன் மனமுடைந்து போக வேண்டும்? முயற்சி செய்து பின்பற்றுங்கள். சூரிய வம்சத்தின் சிம்மாசனத்திற்கு அதிபதியாகுங்கள். சொர்க்கத்திற்கு வாருங்கள். தேர்ச்சி அடையலன்னா சந்திர வம்சத்துல போயிடுவீங்க. 2 கலைகள் குறைந்து போகிறது. நல்லது. பாபா சொல்றாரு, ஸ்ரீமத் அதாவது இல்லற விவகாரத்தை பாருங்க. பாபாவுடைய வழிப்படி மட்டும் நடங்க. பாபாவை தவிர யாருமே இல்லைன்னு பக்தி மார்க்கத்துல பாடுனீங்கல்ல, அதை இப்ப நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு பாபா சொன்னா கூட எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறாங்களான்னா கிடையாது. ஆனா கடைசியில பார்த்தா நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு புரிய வைக்கக்கூடிய ஞான பலமும் யோக பலமும் உங்களுக்கு இருக்கும். உடனே பிடிச்சுக்கோங்களாம். அதுலயும் குறிப்பா 21 பிறவிக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா ஒரு நொடி கூட பாபாவை நினைவுல இருந்து விட மாட்டாங்க. அப்படி இருப்பாங்கன்றார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா? சோ பிரம்மா பாபாவோட அனுபவத்தை சொல்றார் இல்லையா? அவர் வைர வியாபாரியா இருந்தவர் எப்படி ஆயிட்டாரு பாருங்க. ஏன்னா அவருக்கு சாட்சாத்காரம், விநாசம் பார்த்தாரு, ராஜ்யத்தை பார்த்தாரு. மற்ற எந்த ஞானமும் இல்லை. இதுக்கு எப்படி ஆகணும், என்னென்ன பண்ணணும், எதை விடணும், எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எனக்கு இந்த வைகுண்டத்தின் ஸ்ரீ நாராயணன் பதவியை கொடுக்கறதுக்கு அவர் வந்துட்டாரு அப்படின்னு உடனே சொத்து மேல இருந்த அடிமைத்தனம், மற்ற பற்றுகள், எல்லா அடிமைத்தனத்தையும் ஒரு வினாடியில விட்டுட்டார். அடிமைத்தனம்னா என்ன? பொருட்களின் மீது, நபர்களின் மீது உள்ள பற்று ஒரு வினாடியில விட்டுட்டார். எனக்கு இது போதும், சுயம் பகவானே வந்திருக்கிறார் எனக்கு ராஜ்ய பதவி கொடுக்கறதுன்னா டக்குன்னு பிடிச்சிக்க வேண்டாமா? சூப்பர்ல. அந்த ஒரு கதை சொல்லுவாங்களே, வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கும்போது கடவுளே என்னை காப்பாத்துனாங்க. ஒரு படகு போச்சு, 2 படகு போச்சு, 3 படகு போச்சு, 4வதா நான் தான் அந்த படகை அனுப்புனேன், நீ ஏன் அதை பிடிக்கல அப்படின்னு அது வரும். அந்த மாதிரி இங்க படகும் வருது, படகோட்டிய இறைவனும் வராரு. நீங்க ஏறலன்னா அவர் என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி என்னன்னு சொல்றது இல்லையா? ஆமா சார், உடனே புடிச்சிக்க வேண்டாமா? டக்குன்னு இந்த விஷக்கடல்ல இருந்து பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போறாரு, டக்குன்னு படகுல ஏறிட வேண்டாமா? உடனே பிடிச்சுக்கணுமே அந்த வழிய. அப்ப என்ன பண்ணணும்? பாபா என்ன பண்ணாரு? உடனே பாபா என்கிட்ட இருக்கிற அனைத்தும் உன்னுடையது, உன்னுடைய வேலையில ஈஸ்வரிய சேவையில நான் ஈடுபடுத்திட்டேன். தாய்மார்களுடைய கமிட்டியை உருவாக்கி எல்லாத்தையும் தாய்மார்கள் பொறுப்புல விட்டுட்டு கருவி ஆயிட்டார். இது எல்லாமே சிவபாபா தான் செய்ய வச்சாருன்னு அவருக்கு தெரியும்.
21 பிறவிக்கான சக்கரவர்த்தி பதவியை அடையலாம் என்கிட்ட கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவரு தன்னை சம்பூர்ணமா பலி கொடுத்தாருல சிவபாபாவுக்கு. அந்த மாதிரி நீங்களும் உங்களை சம்பூர்ணமா பலி கொடுத்து முழு ஆஸ்தி அடையலாம் தானே. இங்க மெயின் என்னது, அடிமைத்தனத்தை விடணும். இது என்னுடையது, காமத்தின் மீது உள்ள அடிமை, கோபத்தில் உள்ள அடிமை, தேக உணர்வுல உள்ள அடிமை, அதை விடுறதுலதான் இருக்கு. ஏன்னா எப்ப அந்த அடிமைத்தனத்தை விட்டாரோ அப்போத்துல இருந்து பயங்கர ஆனந்தத்துல வந்துட்டாராம் பிரம்மபாபா. அதேதான் நம்மளும் பயங்கர ஆனந்தத்துல வரணும். அடிமைத்தனத்தை விட்டுருங்க, சதா குஷில இருப்பீங்க. முழுக்க முழுக்க எனக்கு பாபா பொறுப்பு, என்ன முழுக்க முழுக்க நான் பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அந்த குஷி இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அதை பத்தி கவலை இல்லை. எல்லாம் பாபா பார்த்து. மனிதனை நம்பி இத்தனை பிறவி எடுத்தோம், இப்ப இறைவனை நம்பி இருக்கிறோம். நான் எதுக்கு கவலை பண்ண, மனிதர்களை ஏமாத்துவாங்க இல்லையா, ஆனா இறைவன் ஏமாத்த மாட்டாரு. இப்ப பாபா சொல்றாரு, எப்ப அந்த அடிமைத்தனத்தை விட்டாரோ அப்பயே குஷி. அப்ப குஷி குறைஞ்சாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுலயோ அடிமைத்தனம் உருவாயிடுச்சு அப்படின்ட்டு. இதுவும் செம சூப்பர் பாயிண்ட் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, பல முறை நாம இதே தேவதா தர்மத்தை சிவபாபாவோட சேர்ந்து ஸ்தாபனை செஞ்சிருக்கிறோம்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பிரம்மா குமாரிகள், உங்க மூலமா தான் பாபா பல முறை சொர்க்கத்தை படைச்சார். அதனால்தான் பிராமணர்களுக்கு அவ்வளவு மகிமை. சோ அந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கிறத டிலே பண்ணலாமா யாராவது? ஏன் தாமதப்படுத்தணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன், பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன், இதோ பேர குழந்தை பிறந்த உடனே வந்துடுறேன். அப்ப சொர்க்கம் இல்லையா, ரேஷன் கடையில ஒரு டிவி கொடுக்குறாங்கன்னா அப்ப சொல்லுவீங்களா பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு? உடனே ஓடுவீங்களா? இங்க 21 பிறவிக்கு ஆஸ்தி கிடைக்குது, ஏன் தாமதப்படுத்துறீங்க? டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுற வேண்டாமா? விட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு புதுசா ஒண்ணு கொடுக்குறேன்று. சதா ஆனந்தம் இல்லையா, ஏன் தாமதப்படுத்தணும்? சம பாயிண்ட். அடுத்தது, அப்ப நீங்க என்ன பண்ணணும், நான் பாபா ஒன்னும் வீடு வாசலை விட்டுட்டு வர சொல்லல, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆனா 21 பிறவிக்கான ஆஸ்தியை அடையிறதுக்கு என்ன மட்டும் நினைவு செய், அந்த ஆஸ்தியை நினைவு செய். நினைவு செஞ்சுக்கிட்டே நீ எல்லா காரியமும் செய். அந்த வீட்டுல நடக்கிற விஷயத்துல உன் புத்தி மாட்டாம பாத்துக்கிறதுலதான் உன்னோட திறமை இருக்குது. காரியம் செய், ஆனா அந்த வீட்டுல இருக்கிறன்ற உணர்வே இருக்கக்கூடாது. ஈஸ்வரிய சேவையிலே மூழ்கி சக்தி கொடுக்கறதுலும் பாபா ஞானத்தை அசைப்போறதுலும், அப்படியே பாபா இதே சிம்மாசனத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க வீட்டுல மாட்ட மாட்டீங்க. இதே சிம்மாசனத்தை விட்டு இறங்குனீங்கன்னா தான் அங்க இருக்கிற சம்பவங்கள் உங்களை பிடிச்சி இழுக்கும். கடன் தொல்லையா இருக்கட்டும், உடல் வியாதியா இருக்கட்டும், என்னென்னமா வரும். இல்லவே இல்லை, நம்ம மதுபன்ல தான் இருக்கிறோம் அல்லது சென்டர்ல தான் இருக்கிறோன்ற உணர்வுலே இருக்கணும், பாபா நினைவுலயே இருக்கணும். மற்றபடி நீங்க வீடு வாசல விட்டுட்டு எல்லாம் வர தேவையில்லை. அதுவும் எதுக்கு, அப்படி நினைவு செய்யறதுனால நீங்க தான் குஷியா இருக்க போறீங்க. குறிப்பாக நான் பாபாவுடையவர் ஆகி இருக்கிறேன்ற போதை இருக்கணும்ன்றார். இது சம விஷயம் இது இல்லையா. மற்ற மதத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த போதை இருக்குதோ இல்லையோ, அந்த ஜெகோவாவின் சாட்சிகள் அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் என்கிட்ட சத்தியம் கிடைச்சிச்சுன்ற அந்த போதையில இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இயேசு கடவுள்னு சொல்லும்போது அவங்க இயேசு கடவுள் இல்ல, பரமபிதா தான் கடவுள். நம்ம ஞானம் தான், ஆனா கடவுள் இங்க சொல்றாருன்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியல பாவம். பட் ஆனா அந்த போதை இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா கிறிஸ்தவ சமுதாயம் எவ்வளவோ இருக்கு, ஆனா அதுல யெகோவாவின் சாட்சிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அந்த கம்மியா இருந்தாலும் எங்களுக்கு உண்மை இருக்குதுன்ற போதை இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பாண்டவர்கள் ரொம்ப கம்மி, நான் கடவுளுடையவனாகி இருக்கிறேன், இறைவனுக்கு குழந்தையாகி இருக்கிற மாணவனாகி இருக்கிறேன்ற அந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நான் பாண்டு புத்திரன் அர்ஜுனன், நான் துரோணாச்சாரியருடைய சிஷ்யன் அர்ஜுனன் அப்படின்ற அந்த போதை, நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மாணவன்ற போதை இருக்கு பாருங்க, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அப்பாவும் பாபா,
டீச்சரும் பாபா, குருவும் பாபா. நிறைய குழந்தைங்க எழுதுறாங்களாம், பாபா இந்த குழந்தை சூப்பரா நல்ல புத்திசாலி, பயங்கர நிச்சய புத்தியுடைய குழந்தையா இருக்கு, நிறைய பேருக்கு புரிய வச்சுட்டு இருக்குது அப்படின்ட்டு பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்களாம். அதுக்கு பாபா சொல்றாரு, லெட்டர் எழுதுற குழந்தை, ஆனா உனக்கு நிச்சய புத்தி இல்லையே, லெட்டர் மட்டும் எழுதிட்டு இருக்கிற, ஆனா நேரடியா அப்பாவை பார்க்க வர மாட்ற. அப்படியே அப்பாவை பார்க்காமலே நீ செத்து போயிட்டன்னா அப்பா கிட்ட இருந்து உனக்கு என்ன கிடைக்கும்? பாபா மடியை தேடி வர வேண்டாமா குழந்தை? நிச்சயம் ஏற்பட்ட உடனே அல்லது நிச்சயம் ஏற்பட்டு எந்த விதமான முயற்சியும் செய்யாம சரீரத்தை விட்டா அந்த குழந்தை பிரஜையாத்தான் பிறவி எடுக்கும். சோ நிச்சயம் ஏற்பட்டதுனால சொர்க்கத்துக்கு வரும், ஆனா சத்தியுகத்துக்கு வராது. திரேதாயுகத்துடைய இறுதியில ஒரு சாதாரண பிரஜையா தான் ஏற்படும். சோ நிச்சயம் மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு என்ன உழைப்பு பண்ண? ஆனா பாபா குழந்தைக்கு பக்கா உறுதியாகி சத்தியுகத்துக்கு தகுதியுடையவரா உங்களை மாத்தின பிறகு உடலை விட்டீங்கன்னா வாரிசாயிடுவீங்க, ராஜ குடும்பத்துல வருவீங்க. அதுல ஒன்னும் கஷ்டம் கிடையாது. பாபா சொல்ற மாதிரி நடக்கணும், அவ்வளவுதான். தேக உணர்வை விட்டுடணும், ஆத்ம உணர்வுல நிலைக்கணும், அவ்வளவுதான். அதனால பாபா சொல்றார், சில குழந்தைங்க சூரிய வம்சத்தை ராஜ பதவி அடையிற மாதிரி முயற்சி செய்யறாங்க, ஆனா சில குழந்தைங்க வேலைக்காரனா ஆகுறாங்க. அதாவது இப்ப எந்த முயற்சியும் பண்ணாதனால சத்தியுகத்துல வேலைக்காரனாகி சேவை செய்யறாங்கல்ல அங்க ராஜாக்களுக்கு, பிறகு கடைசியில ஏதோ ஒரு பிறவியில வேணா ராஜ பதவியின் தலைப்பாகையை பெறுவார்கள்ன்றாங்க. கடைசியில ஒரு பிறவி, அதுல எந்த சுகமும் இருக்காதுன்றார். ஏன்னா ராஜ்யத்தின் சுகமே முதல்ல தான் இருக்குதுன்றார். இப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நல்லவங்களா இருக்கிற உலகத்தை ஆள்றதுல தானே சந்தோஷம். எல்லாரும் வஞ்சகமா சிந்திக்கிற இடத்துல ஆள்றதுல என்ன சந்தோஷம் இருக்குது? அதனால பாபா சொல்றாரு, அதுல எந்த சுகமும் கிடையாது. ஆரம்பத்துலதான் முழு சுகம். ஏன்னா அனைத்து கலைகள் நிரம்பியவர்களா இருந்தீங்க, பிறகு கலைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது இல்ல. அதனால எப்படி மம்மா பாபா லக்ஷ்மி நாராயணன் பதவியில அந்த சிம்மாசனத்துல உட்கார்றாங்களோ, அதே மாதிரி குழந்தைங்களும் மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணி அதே சிம்மாசனத்துல நீங்க உட்கார்றதுக்கு தகுதி அடையுங்க. நம்மளால முடியுமான்னு மனசொடைஞ்சு போகாதீங்கன்றார். மாயாவுடைய புயல் இப்படி வருதே பாபா, ஏன் மனசொடைஞ்சு போகணும்? முயற்சி செய், ஃபாலோ பண்ணு. எல்லாருக்கும் தான் புயல் வருது, யாரை விட்டு வச்சது புயல் இல்லையா? மனசொடைஞ்சு போகாத, தைரியம் வை. கண்டிப்பா நான் நாராயணன் பதவி அடைவன், தைரியம் வை. சூரிய வம்சத்து சிம்மாசனத்தின் அதிபதியாக குழந்தை, சொர்க்கத்துக்கும் தான் வாங்கலாம் அப்படிங்கிறாரு பாபா. ஆனா வைக்கிற டெஸ்ட் பேப்பர்ல சோர்ந்து ஃபெயில் ஆயிட்டீங்க, பாஸ் ஆகல அப்படின்னா சந்திர வம்சத்துக்கு போயிடுவீங்க. 2 கலை குறைஞ்சிடும், அதனால சுகம் பாதி ஆயிடும் குழந்தை. அதனால முயற்சி செஞ்சு சத்யுக ஸ்ரீ நாராயணன் ஆகு குழந்தை, நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், பாபா கிட்ட ஆசீர்வாதம் கேட்கறதுக்கு பதிலாக நினைவு யாத்திரையில ஈடுபட்டு இருக்கணும். வழிதான் அவர் சொல்ல முடியும். ஆசீர்வாதம் கொடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது டீச்சருடைய வேலை. அதனால ஆன்மீக யாத்திரையில ஒருபோதும் களைப்படையக்கூடாது. நினைவு யாத்திரையில சதா ஈடுபட்டுட்டு இருங்க. இந்த நினைவு யாத்திரை செய்யறதுல களைச்சு போயிடாதீங்க, தேக உணர்வுல வந்துடாதீங்க, சதா இருக்கணும்.
யார் கூட பேசினாலும், ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்ற இடத்துலயும். ஆனா இது இது களைப்படைஞ்சிடும். ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்றதா, இதை கான்சென்ட்ரேட் பண்றதா? அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆனா இது இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது யுக்தியை உருவாக்குங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் கேபின்ல இருக்கும்போது அது கம்ப்யூட்டர் முன்னாடி நினைவு செய்யற மாதிரி ஏதாவது வாக்கியங்கள் எழுதி வைங்க. இப்போதைக்கு நான் பாபா நினைவுல இருக்கிறேன்னு வைங்க. கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ல வந்து வால்பேப்பரா பாபா வைக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பக்காவான ஞானத்தை வைக்கலாம். ஏதோ ஒண்ணு. நினைவு மட்டும் களைப்படைஞ்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐடில, ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லயுமே கூட பாத்தீங்கன்னா சாமி படம் வச்சிருப்பாங்க. குறிப்பாக பெண்கள் நிறைய படம், இன்னும் கேட்டீங்கன்னா சிலையே வச்சிருப்பாங்க இல்லையா? கால் சென்டர்ல வந்து அந்த டீம் லீடரே அது மாதிரி சுத்தி பார்த்தா வெறும் சாமி படமா இருக்கும். அப்ப பக்தியிலே அவங்க அவ்வளவு கவனம் வைக்கிறாங்கன்னா, நம்ம ஞான மார்க்கத்துல அப்பாவை நினைவு செய்யறதுல கழிச்சு போயிடலாமா? சிவபாபாவை தன்னுடைய வாரிசாக்கிக்கிட்டு அவர்கிட்ட முழுசா அர்ப்பணமாகணும். இது இது வந்து அவர் குழந்தைய நினைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அப்பாவை நினைக்கிறீங்கன்னா, நாம அப்பாவை ஒன்றும் எப்பயும் நினைச்சிட்டு இருக்கிறது கிடையாது, ஸ்தூல அப்பாவை. அதே மாதிரி கணவனா நினைச்சாலும் கணவனை கூட எந்த நேரமும் நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா குழந்தைய அம்மா மறப்பாங்களா? ஒரு வினாடி மறப்பாங்களா? எந்த நேரமும் அந்த குழந்தை ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் கை குழந்தைன்னா இன்னும். பாப்பாவை கை குழந்தை ஆக்கிக்கோங்க. இப்ப சாப்பிடணும், ஐயோ என் குழந்தைக்கு பசிக்குமே, முதல்ல அதுக்கு இல்ல. அப்படி எல்லாமே குழந்தைக்கு. அது மட்டும் இல்ல, ஒரே குழந்தை தான். அந்த குழந்தைக்காகத்தான் நீங்க வாழறீங்க. அந்த மாதிரி வாரிசாக்கி அவர்கிட்ட முழுமையாக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணுங்க. எப்படி மம்மா பாபா முழு முயற்சி பண்ணி நாராயணன் பதவி, லக்ஷ்மி பதவி அடையிறாங்களோ, அதே மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணி 21 பிறவிக்கான ராஜ்ய பதவியின் சுகத்தை அடையணும். அப்பா கிட்ட இருந்து முழு ஆஸ்தியை எடுக்கணும். வரதானம் மற்றவங்களுக்கு ரிமார்க் கொடுக்கறதுக்கு பதிலாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சுய சிந்தனையாளராகுங்க. செம சூப்பர் பாயிண்ட் இல்லையா? மற்றவன் இவன் அப்படி அவன் இப்படின்னு ரிமார்க் கொடுக்க முன்னாடி நம்மள மாத்திக்கிறதுக்கான வழியை பாருங்கன்ற. வெளியில இருக்கிறவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை? நான் நல்லவன் ஆயிட்டேன், நான் எனக்கு எவ்வளவு மார்க் போட்டுக்கிறேன், நேத்துக்கும் இன்னைக்கும் எத்தனை பெர்சன்டேஜ் முன்னேறி இருக்கிறேன், அல்லது இன்னும் இறங்கிட்டு இருக்கிறேன்னா? அப்படிப்பட்ட சுய சிந்தனையாளர், உங்களை பற்றி கவலை கொள்ளக்கூடிய, உங்களை பற்றிய சிந்தனை, உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனை செய்யக்கூடிய சுய சிந்தனையாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பல குழந்தைங்க போக போக மிகப்பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிடுறாங்க. அது என்னன்னா, மத்தவங்களுக்கு நீதிபதி ஆகிடுறது இல்லையா? ஆனா தனக்கு வக்கீல் ஆயிடுறாங்க. இவங்க இதை செஞ்சிருக்க கூடாது, இவங்க மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் முற்றிலும் சரி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் சரி அப்படின்னு தனக்காக சொல்றாங்க. இப்ப மத்தவங்களுக்கு இப்படி ரிமார்க் கொடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு நீதிபதி ஆகுங்க. சுய சிந்தனையாளராகி தன்னை பார்த்துக்கோங்க. மேலும் தன்னை மாத்திக்கும் பொழுதுதான் உலக மாற்றம் நடக்கும். மற்றவங்களை மாத்துறது உங்க வேலை கிடையாது. அது முடியவும் செய்யாது. மற்றவங்க உங்களை பார்த்து நீங்க இப்படி மாறணும்னா முதல்ல நாம கேட்போமா? பாபா சொன்னா மட்டும்தான் கேட்போம், மற்றவங்க சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது நாம மற்றவங்களை பார்த்தா நீ இது பண்றது தப்பு, இது ஸ்ரீமத்து கிடையாது, என்ன நீ உனக்கு ஞானமே புரியல, அவன் நினைச்சுக்கோ உனக்கு தான் ஞானம் புரியல, அதனாலதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்ட்டு இல்லையா? ஏன்னா ஞானம் மற்றவங்களுக்கு புரியலன்னு சொல்றதே முதல்ல என்ன சொல்லுது? உங்களுக்கு ஞானம் புரியலன்னு சொல்லுது. அதனால பாபா சொல்றாரு, தனக்கு வந்து நான் பண்றது கரெக்டா, ஐயோ நான் என்ன மாதிரி ஞானம் சொல்றதுக்கு யாருமே கிடையாது, நான் எல்லாமே கரெக்டா இருக்கு, ஞானத்துல ஒரு தப்பு நடந்தா என்னால பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னுவாங்க இல்லையா? ஞானத்துல நீ தப்பு பண்ணியிருந்தா உன்னை மாத்திக்கணும், அதுதான் மெயின். நம்ம போய் மத்தவங்கள மாத்துற வேலை பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்ப உங்களுக்கு நீங்க வக்கீல் ஆக கூடாதுப்பா, உங்களுக்கு நீதிபதி ஆகுங்க.
நீ பண்றது ரைட்டான்னு நீ தான் செக் பண்ணணுமே தவிர மத்தவங்க பண்றது ரைட்டான்னு நீ செக் பண்ணக்கூடாது. இப்ப மத்தவங்க இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு நீ ரிமார்க் பண்றதுக்கு பதிலாக உனக்கு நீதிபதியாகி நீ எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுல கவனம் வை. சுயத்தை பற்றி சிந்தனை செய்யற சுய சிந்தனையாளராகி உன்னை செக் பண்ணு. ஏன்னா உன்னை நீ மாத்திக்கிட்டா உலக மாற்றம் நடக்கும். தன்னை மாற்றி உலகத்தை மாற்றணும். ஸோ இந்த தப்பை தான் பல குழந்தைங்க போக போக பண்றாங்கன்ற. ஸோ இந்த மாதிரி தப்பை பண்ணி நிறைய பிரச்சனையில அவங்க மாட்டிக்குவாங்க. நாலா பக்கமா அடி விழும். ஒரு டைம்ல வேற வழியே இல்லை, அவங்க மாறி ஆகணும்ன்ற நிலைமையில வரும்போது தான் மாறுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஞானத்தை வைத்து நம்மளை மாத்திக்கக்கூடிய முயற்சி பண்ணணும். அதான் பாபா சொல்றாரு, இவங்க இதை பண்ணிருக்கூடாது, இது ஸ்ரீமத் கிடையாது, அது கிடையாது, அப்படி இப்படின்னு வக்கீலாகி அவங்களுக்கு இவங்க வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் நான் சொல்றது சரிதான், நான் சொன்ன சரிதான், நான் பக்கா பாபா குழந்தை அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறது. ஆனா மத்தவங்களுக்கு இல்ல இல்ல அவங்களுக்கு ஞானமே தெரியாதுப்பா. ஐயோ அப்படி இந்த மாதிரி எல்லாம் நீங்க மத்தவங்களுக்கு ரிமார்க் கொடுக்கறதுக்கு, சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன பாபா கொடுக்குற லட்சியம், நாராயணன் எங்க இருக்குது, நான் எங்க இருக்கிறேன், நான் இன்னும் போக வேண்டிய பாதை எவ்வளவு இருக்குது, அப்படி உங்களுக்கு நீதிபதியாகுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற குறையை கண்டுபிடிங்க. இல்லையா? பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடிதான் நம்ம மற்றவங்க குறைகளை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். இங்க வந்து அதே பண்ணிட்டு இருந்தா, அதனால சுய சிந்தனையாளர் ஆகுங்க, பர சிந்தனையாளர் ஆகாதீங்கன்றது இந்த அர்த்தத்துலதான். பரச்சிந்தனைன்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, உனக்கு எதுக்கு அது, இல்லையா? சுய சிந்தனையாளர் ஆகணும். இங்க ஃபுல்லாவே சுயத்தின் மாற்றம் தான். சுயத்தை மாற்றுவதன் மூலமாக உலகம் மாறும். நான் மாறி காட்டுறதை பார்த்து என்னை பார்த்து மற்றவங்க மாறுவாங்க. ஸோ உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா தானா உலகம் மாறும். உலகத்தை மாத்தி உங்களை மாத்துறது கிடையாது, அது அஞ்ஞானிகள் பண்ண வேலை, இல்லையா? உலகம் ஃபுல்லா நான் ஒரு மதமா மாத்தி காட்டுறேன், உலகம் ஃபுல்லா என் கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வரேன், கடைசியில என்னாச்சு? அவங்க தான் நிம்மதியா இருந்தாங்க. ஸோ தன்னை மாத்தி உலகத்தை மாத்தணும். அப்படி பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க நீதிபதி ஆகுங்க. உங்களை மாற்றிக்கிட்டே இருங்க. நான் சொன்னதுதான் சரின்ட்டு வாதம் பண்ணி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க, இல்லையா? சரி, ஸ்லோகன். பாபா சொல்றாரு, சதா குஷியா இருக்கணுமா, மகிழ்ச்சியா இருக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த காட்சி நடந்தாலும் சாட்சியா இருந்து பாருங்க, சீரியஸ் ஆகாதீங்க. இது குஷி நிறைந்த விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த சங்கமயுகத்துல எல்லாமே உங்களுக்கு நன்மையா தான் இருக்கும், நன்மையில தான் முடியும். ஜஸ்ட் சாட்சியாகி நாடகத்தை பாருங்க, போதும். குஷியா இருப்பீங்க. ஐயோ இது ஆயிடுச்சுன்னா அது ஆயிடுச்சுன்னா ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. அதுதான் அசைக்க முடியாத நிச்சயபதி. நீங்க பாபாவை நினைவு செய்யறதுக்கு அந்த தபஸ்யாவிலே மூழ்கி கிடக்கிறதுக்கு தான் இந்த சங்கமயுகம். ஸோ பாபா நினைவுலே மூழ்கி எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டே இருங்க, மற்ற விஷயத்தை பத்தி சிந்திக்காதீங்க. நேற்று சாவித்திரி சகோதரிக்கு பாபா சொன்னார் இல்லையா, எண்ணத்தை என்கிட்ட கொடுத்துட்டல, நீ ரிலாக்ஸா இரு குழந்தை, இதனால சேவை அதிகரிக்குமா அதிகரிக்கலையா, அதிகரிக்காட்டினா கூட அது என் பொறுப்பு தான், உன் பொறுப்பு கிடையாது, நீ ஏன் தலையில சுமந்துட்டு இருக்கிறன்ற. ஸோ அந்த மாதிரி சாட்சியா இருங்க. பாபா செய்விப்பவர், என்னை வச்சு செஞ்சார், கருவி, அவ்வளவுதான். அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ, அதை எனக்கு டச் பண்ணாரோ, அதை என் மூலமா அவர் நடத்திட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது அவரு பொறுப்பு, நான் கிடையாது. அப்படின்னா சதா மகிழ்ச்சியா இருப்பீங்க. இல்லைன்னா அதை மாத்தியே தீர்றோம் அப்படி இப்படின்னு தலையில சுமையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க, மற்றவங்களும் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. சாட்சியா இருந்து பாத்தீங்கன்னா நீங்களும் குஷியா இருப்பீங்க, மற்றவங்களும் குஷியா இருப்பாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா.